இந்த மனுஷனுடைய டிசைனே என்ன தெரியுமா? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உங்களுடைய ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய பார்வை இன்றைக்கு உங்களை குறித்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுளுடைய பிள்ளை இப்படி இருக்குன்னு இருக்கு. கடவுளுடைய பிள்ளை எனக்கு யாராவது தருவீங்களா? அது உங்க ஸ்டாண்டர்ட் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைங்க ஏழை, அது அவங்களுடைய நிலை கிடையாது. ஏழைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க. நான் யார் தெரியுமா? குறைவை நிறைவாக்குபவன். அதுதாங்க கடவுளுடைய சாயல். அவர் மாதிரியே நீங்க. அவர் எங்கேயாவது போனா குறைவே இருக்காது. அது மாதிரி தான் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்க குறைவே இருக்காது. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா குறைவு நீங்கும், அங்க ஒரு நிறைவு சிருஷ்டிக்கப்படும். சும்மா பாட்டு படிக்கிறதுல பாருங்க, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினதேங்கிறது பாட்டு கிடையாது, நிஜம் நிஜம். ஆமென். பைபிள் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படி இருப்பாங்கன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. எங்கேயுமே ஒரு லோ பர்சனாலிட்டி லைஃப உங்களுக்கு அது சொல்லவே இல்லை. வானம் கொடுக்கு, பூமி கொடுக்கு, மரங்கள் கொடுக்கு, கடவுளுடைய கிரியேஷன்ஸ்ல எல்லாமே அது எப்படி இருக்குது? கிவரா தான் இருக்கு. அவரால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளே கொடுக்கறதா இருக்குதுன்னா மனுஷன் எப்படி இருக்கணும்? அவனுடைய நேச்சர் என்னதுதான்? கிவிங் தான். ஆனா இந்த பாவர்ட்டி பாருங்க எந்த அளவுக்கு, இந்த பாவத்திற்கு அப்புறம் அவனுக்கு உள்ள வந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த கொடுக்கிற இவனை ஏந்திரவனா மாத்தி விட்டான். அப்போ ஒரு விசுவாசி எந்த லெவல்ல இருக்கணும்? உங்களை பாக்குறவங்க எல்லாம் சொல்லும், அவங்கள மாதிரி கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஆமா, அவங்கள மாதிரி கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது. அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்க வேலையே, அதான் அவங்களுடைய அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பே அதுதான். நம்புங்க, இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டிங்கிறத நம்புங்க. என் அடையாளமே இதுதான், கொடுக்கிறவன். வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க, அன்பை, மன்னிப்பை, உங்ககிட்ட கடவுள் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்க கொடுக்க முடியாத கடவுளால் படைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கு செவ்வாய் மாலை வேதாகமத்தின் அடிப்படையில் செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் பற்றி நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். சில சத்தியங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது, சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு அது முக்கியமாக இருக்கிறதுனால அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஸோ இதில் பல காரியங்கள் நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கி மாலையிலையும் வந்திருக்கிறவர்களை வரவேற்கிறோம். ஒருவேளை புதுசாக தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை முதல் முறையாக அம்மாலாம் பாம்பே பட்டணத்துலேருந்து வராங்க, தம்பி அவங்க வந்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. மும்பையில் இருந்த அருமையான சகோதரர்கள் ஃபேமிலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இன்னும் வேறு யாராவது நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்களா? அவங்கள வரவேற்கிறோம். ஆன்லைனில் இதான் முறையாக இந்த மாதிரி பார்ப்பீங்கன்னா உங்களை என்ன பண்ணுறோம், வரவேற்கிறோம். ஸோ தேவன் நல்லவர். ஆமாம், இங்கே ஒரு கூட்டம்னா ஆன்லைனில் இன்னொரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம். கர்த்தர் நல்லவர். ஒன்றை எதிர்பார்த்து கர்த்தர் தான் ஒரு பதிலாக இருக்க முடியும்னு ரொம்ப ஆசையாக வர்ற மக்கள் தான் பாருங்கள். இங்கே நேரில் வர்றவங்களும் சரி, ஆன்லைன்லையும் சரி, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அப்படியே கனெக்ட் ஆகிற பிள்ளைங்க தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றை மலரச் செய்வார் தேவன். ஆமே. வாழ்க்கை அப்படியே இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்காது. த சடன்லி ஆஃப் காட், தேவனுடைய சடுதியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வரும். ஆமே. சில நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகணும், ஆனாலும் விட்டு விடவே மாட்டார். நாம் எதிர்பார்க்காத மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் கொண்டு வருவார். ஆமே. சில நேரத்தில்
சில மாற்றங்கள் நடைபெறது வரைக்கும் நமக்குள்ளே சில மாற்றங்களை தேவைன்னா அதையும் தேவன் சேர்த்தே செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். ஆமாம், நம்ம சில பிரேக் த்ரூஸை பார்க்கறதுக்காக நம்ம கூட என்ன பண்ணுவார், சில நேரம் தயார்படுத்துவார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. இன்னும் சிறப்பான நிலையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பெருகுவேன், நான் வெற்றி பெறுவேன், நான் செழித்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் என்னை வைப்பார். ஆமென். சில காரியங்களை உறுதியாக நம்புகிறோம். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. எதெல்லாம் இன்னைக்கு எதிர்மறையாக இருக்குதோ இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது இல்லை. தேவனை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கணும். ஆமென். ஏன்னா அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு, அவருடைய கிருபை எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சாதான் இந்த எதிர்மறையான சூழமையை கூட நீங்கள் கரெக்டாக என்ன பண்ண முடியும், உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், அதை பார்க்குறோம். அவருடைய கிருபை மாறாதது. இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்குன்னா இனிமையும் அது கூட்டிகிட்டு போகும். ஆமென். கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ நிறைய காரியங்கள் கற்று வருகிறோம். தேவனை பற்றி அவர் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறார், அவருடைய உண்மைகள், உண்மைத்தன்மை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது இன்னும் தைரியமாக இருப்போம். மற்றபடி நம்ம செய்கிற காரியங்களுக்கான பலனெல்லாம் அதிலிருந்து தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது பாருங்கள். அதனால் அந்த அடிப்படையில் நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம், சிந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கங்களும் மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெரிய அளவில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். எஸ். ஸோ அதனால் கடந்த வாரம் ஒரு சத்தியத்தை நாம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்ட்டு? எப்படி ராஜ மேன்மைகளை மக்கள் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஏன் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, பணமும் பதவியும் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை பற்றி படித்தோம். ஞாபகம் இருக்கா? த பர்பஸ். ஏன் பணத்தை கடவுள் கொடுக்குறாரு, ஏன் பதவிகள் ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த பர்பஸை பற்றி நாம் படித்தோம். அந்த நோக்கத்தை பற்றி நாம் போதித்தோம். பாருங்கள், எப்படி ஒரு அனாதையை யாராக மாற்றுறாரு, அரசியாக மாற்றுறாரு. ஆடு மேய்க்கிறவனை யாராக மாற்றுறாரு, அரசனாக மாற்றுறாரு. அப்போ வேதாகம சிந்தனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையோடு ஒத்துப்போ, ஏதோ கிடைச்சத கூழும் கஞ்சும் கிடச்சிருக்கா அப்படியே கடை அப்படின்னு சொல்கிற ஒரு பைபிள் கிடையாது. அப்படி சொல்கிற ஒரு தேவன் கிடையாது. தேவன் யாருடைய வாழ்க்கைக்குள்ளெல்லாம் வந்தாரோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் இடைப்பட்டாரோ அவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து சமூகத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக மாறிட்டு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாங்க. ஆமென். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பரலோகம் போவோனா பிரதர் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இது மட்டுமா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம்? அது கண்டிப்பாக போவீங்க. அது ஒரு நாள் போகலாம், ரொம்ப அவசரமாக இருக்கும், அது போகலாம். ஆமாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சாரு. உங்களுக்காக செஞ்சார். நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்காக தான் மரிச்சாரா? உங்கள் பாவத்துக்காக மரிச்சாரா? ரத்தம் சிந்தினாரா? அதை நம்புனீங்களா? அப்போ உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டீங்க. ஆமென். இப்போ என்னன்னா இந்த பூமியில் அது வரைக்கும், அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பிரதர் பண்ணாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படாவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவா, ரட்சிக்கப்படுன்னு ரட்சிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை காத்துக்கோள் அப்படி. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் லேட்டாக கொடுத்துருக்கலாம்ல, முதல்ல கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு இவ்வளோ நாள் சொன்னதுக்கு பதிலாக முதல்ல லேட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா, முந்தின நாள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும்ல. கொடுத்துட்டு பார்த்துக்கோன்னா ரட்சிப்பு நம்மளை பார்த்துக்கிறது இல்லைங்க, நாம ரட்சிப்பை பார்த்துக்கிறது இல்லைங்க. ரட்சிப்புங்கிறதே தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேலே வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அப்படியே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள் மேலே ஒரு கவரிங் போட்டார், ஒரு வளையத்தை போட்டார், முத்திரையை போட்டார். ஆமென். இது காலி லேண்டு, புறம்போக்கு நிலம் அப்படி இல்லை, பட்டா போட்ட நிலம் நீங்கெல்லாம். ஆமென். யூ ஆர் நாட் அ வேஸ்ட் லேண்ட். ஏதோ காலியான லேண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் முத்திரை போடப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு சொந்தமாக்கப்பட்ட நிலம். ஆமென்.
ஆமா, அதனால நீ தெய்வீக பராமரிப்புக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள், தெய்வீக போஷிப்புக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ அப்படிதான் பார்க்கணும் பாருங்க, அப்படிதான் சிந்திக்கணும், அப்படிதான் வாழ்க்கையின் காரியங்களை அணுகணும் பாருங்க. அப்போ தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் எல்லாம் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த போது அவர்களுடைய வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறி இருக்கு. அது மாதிரி தான் கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வளவாழ்வாக மாற்றி அவர்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக என்ன பண்றாரு, மாற்றுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அதனால எனக்கு வருமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பா வரும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக மட்டுமே உங்க தேவன் உங்களை அழைக்கல, உங்க மூலமா அநேகருக்கு போகணுங்கிறதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மனுஷனுடைய டிசைனே என்ன தெரியுமா? தனக்குன்னு வாழ்றதுக்காகவே அவன் படைக்கப்படலை. அவன் கடவுள் மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, நான் எங்க அப்பா மாதிரி. ஆமென். என் தேவன் மாதிரி. நான் தேவன் எப்படி பகிர்ந்தளிக்கிறவரா இருக்கிறாரோ அதுபோல அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நீங்க கூட பகிர்ந்தளிக்கிறவர்களா இருக்கத்தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கேள்வியே கிடையாது. உங்க மூலமா கொஞ்சம் பேருக்கு கிடைக்க போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மூலமா கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும். இப்போ நீங்க சில பிரச்சனைகள் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், சில தேவைகளை நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நீங்க இப்போ உங்க மனசுல எதை சிந்திக்கணும்னா, அப்பா நான் இப்போ இருக்கிறேன்னா இது என் வாழ்க்கை கிடையாது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாளைக்கு நான் தூக்குற ஒரு ஆளா நான் வருவேன், அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஆமென். நான் அடிக்கடி இந்த வசனத்தை இரண்டு முறைக்கு மேல இதை நான் தொட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் அது ஞாபகம் வருது. அதை இன்னொரு முறை அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பேசுறதுக்கு அது ரொம்ப மேட்சாக இருக்கிறதுனால பாருங்க. ஒருத்தருக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா. பாருங்க, வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த எபேசு சபைக்கு இதை எழுதும்போது வாழ்க்கையில் மாற்றப்பட்டு அநேகர் தேவனுடைய திருப்பப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை முறையை சொல்லித்தரார். எல்லாம் சொல்லுங்க, புதிய வாழ்க்கை முறை. எல்லாம் சொல்லுங்க, நியூ லைஃப் ஸ்டைல். இந்த நியூ லைஃப் ஸ்டைலுங்கிறது எப்படிப்பட்டது, எப்பேற்பட்ட ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் அவர் சொல்லித்தரார் அப்படிங்கிறது பாருங்க. திருடுறவன் திருடாதப்பா, ஏதோ உழைச்சியா சாப்பிட்டியா எரி அப்படி பேசல. இந்த நியூ லைஃப் ஸ்டைலுங்கிறது வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல், வேற மாதிரியான திங்கிங்ஸ் பாருங்க. அது என்ன மாதிரி காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா. எல்லாம் சொல்லுங்க, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா. இப்ப பாருங்க, தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமென். நீ போய் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணு. ஏன்னா உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிறது இல்லை. சிக்குமங்கு சிக்கப்பப்பா அந்த மாதிரி இல்லை. ஏதோ உழைச்சி நீ சாப்பிடு, மற்றவன் உழைப்பில் வாழாத, அதுவும் நல்ல சிந்தனை தான். ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா, நீ எந்த அளவுக்கு உழைக்கணும், எந்த அளவுக்கு உன் கையில் காரியங்கள் இருக்கணும்னா குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா. எல்லாம் சொல்லுங்க, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதா. இப்போ நீங்கள் உங்களுடைய அடையாளமாகவே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, குறைச்சல் உள்ள பல பேருக்கு கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஆமென். இது எப்படி தெரியுமா? நீங்களே பல பேருடைய குறைவை நிறைவாக்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் படைக்கப்பட்டிருக்கிறதே குறைவை நிறைவாக்க. இப்போ என்ன தெரியுமா, இந்த ஆறு குளம்லாம் கொஞ்சம் வத்துன நிலைமையில இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்றாரு, அப்படி இல்லை, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இன்னைக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் படைக்கப்பட்டது, நீங்கள் உண்டாக்கப்பட்டது, நீங்கள் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுப்பது. எல்லாம் சொல்லுங்க, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுப்பது. பல பேருடைய குறைவை நிறைவாக்கும்படியாக தேவனை உண்டாக்கி இருக்கிறார். இதுதாங்க உங்க டிசைன். நான் சொல்றேன், மனிதனுடைய சாயல் என்பது கையேந்தி வாழ்வதல்ல,
வாரி இறைப்பதுதான் மனுஷனுடைய சாயலாக இருக்கிறது. அந்த சாயலை வாழதான் தேவன் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை மீட்டு கொண்டதின் நோக்கம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சாப உலகம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா உலகத்திலையும் எல்லாரும் கையேந்தி நிற்பாங்க. ஆனா என் சாயல்ல படைக்கப்பட்ட நீ வாரி இறைக்கிறவனா இருப்பாய் என்பதுதான் அவருடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பல பேருடைய குறைவை நிறைவாக்கும்படியாக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவனை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் நான் குறைந்திருப்பது எப்படி? இப்படி கேள்வி எழுப்பணும் வாழ்க்கையில். நான் எப்படி குறைவா இருப்பேன்? நான் எப்படி பஞ்சமா இருப்பேன்? நான் எப்படி தட்டுப்பாடு இருப்பேன்? ஒரு நாளும் நான் இருப்பது இல்லை, ஒரு நாள் இருப்பது இல்லை. இது எப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்லும் போதே இன்னொரு காரியத்துக்கு பதில் வந்துடுற மாதிரி. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? பல பேருடைய குறைவை நிறைவாக்குறதுக்கு. இப்ப இந்த ஆன்சர்ல எது வந்துருது? ஏன் குறைவு நிறைவாகுமா அப்படிங்கிற கேள்விக்கு எதுல வந்துருது? பதில் இதுலயே வந்துருது பாருங்க. இதுலயே பதில் என்ன பண்ணிடுது? வந்துருது. இதுக்கு தனியா நீங்க பதில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலயே பதில் வந்துருது பாருங்க. நீங்க சொல்றேன், உங்களுடைய ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய பார்வை இன்றைக்கு உங்களை குறித்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பல பேருடைய குறைவை நிறைவாக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இல்லாமையில் பற்றாக்குறையில் இருக்கிற, தேவையில் இருக்கிற எத்தனையோ பேருடைய தேவையை பூர்த்தி செய்கிற நதி மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை வைக்க முடியும். கர்த்தருடைய பார்வையில நீங்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. குறைவை நிறைவாக்குபவன். எல்லாம் சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? குறைவை நிறைவாக்குபவன். அதுதாங்க கடவுளுடைய சாயல். The image of Christ, the image of God என்ன அர்த்தம்னா, அவர் மாதிரியே நீங்க. அவர் எங்கேயாவது போனீங்கன்னா, அவர் எங்கேயாவது போனா குறைவே இருக்காது. அது மாதிரி தான் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அங்க குறைவே இருக்காது. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா குறைவு நீங்கும். அங்க ஒரு நிறைவு சிருஷ்டிக்கப்படும். அங்க ஒரு பரிபூர்ணம் உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இப்படிதான் நீங்க உங்களை பார்க்கணும். அப்போ குறைச்சல் உள்ளவன் இனி திருடுகிறவன் இனி திருடாமல் ஏதோ உழைச்சி கிழிச்சு சாப்பிடு அப்படின்னு பைபிளில் போடாம, பைபிள் எப்படி சொல்லுது? குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். அப்போ ஒரு விசுவாசி எந்த லெவல்ல இருக்கணும்? குறைச்சல்லே அவன் இருக்கக்கூடாது. குறைச்சல் உள்ளவனுடைய குறைச்சலை நிறைவாக்குற லெவல்ல இருக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஸ்டாண்டர்ட். எல்லாம் சொல்லுங்க. என் அளவுங்கிறது அநேகருடைய குறைவுகளை நிறைவாக்குகிற அளவுல நான் வாழ்றதுங்க. இப்போ பாக்கெட்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா இதை உங்களுடைய திங்கிங்ல, இதை உங்களுடைய நம்பிக்கையில, இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்வுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆவியானவர் உங்களை கூட்டிட்டு போவார். அந்த இடத்துக்கு நீங்க போயே தீருவீங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்படும். ஆமென். எனக்கு வேலை கிடைக்குமா அப்படி கேட்டு வர்ற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நான், நீங்க கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுப்பீங்க. அவங்களுக்குலாம் நான் அப்படிதான் ஜோம் பண்ணுவேன். வேலை கிடைக்குமா பிரதர்? என்ன இவ்வளோ சாதாரணமாக நினைச்சீங்க? நீங்க உங்களை யாருன்னே உங்களுக்கு தெரியலீங்களே. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். அந்த உணர்வு இருந்தா எனக்கு கிடைக்குமா, எனக்கு தருவாங்களா அப்படிலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. நீங்க கொடுப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் கை வாரி இறைக்கும். ஆமென். அதனாலதான் சும்மா பாட்டு படிக்கிறதுல பாருங்க, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றினதேங்கிறது பாட்டு கிடையாது, நிஜம் நிஜம். ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். இன்னும் சில பேர் பாருங்க, இவங்களாம் அனுபவிச்சிருக்காங்களா? அப்போ அனுபவிக்காதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். அவங்களாம் சாட்சி சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், அதை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 112 சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம். கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு, கடவுளுடைய வார்த்தை மேல பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான சங்கீதம். அதுல ஒரு வரி இருக்கு பாருங்க, ஃபுல்லாவே படிக்கலாம், நீங்க என்ன அப்புறமா டைம் எடுத்து கூட படிங்க. அவ்வளோ வரியும் அவ்வளோ நல்லா இருக்கும். 9வது வசனம் பாருங்க. வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்க. வாரி இறைத்தான்.
இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமே. இது கடவுளுடைய பிள்ளை இப்படி இருக்குன்னு இருக்கு. கடவுளுடைய பிள்ளை எனக்கு யாராவது தருவீங்களா? அது உங்க ஸ்டாண்டர்ட் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைங்க வந்து ஏழை, அது அவங்களுடைய நிலை கிடையாது. ஏழைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க. நீங்க ஏழைகளா இருப்பீங்கன்னு பைபிள்ல போடலைங்க. எப்படி போட்டிருக்குது? வாரி இறைத்தான். அப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இல்ல? ஏழைங்கிற லிஸ்ட்ல இல்ல. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? வாரி இறைத்தான். அதுதான் உங்களுடைய இமேஜ். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், தட்ஸ் யுவர் ட்ரூ இமேஜ். சில பேர் எதிராக நினைக்கிறாங்க. யாராவது வந்து எதாவது தருவாங்களா, யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, எதுங்க கரெக்டான சத்தியம் எல்லாம் கேட்குறாங்க. இங்கே பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்க. கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படி இருப்பாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. எங்கேயுமே ஒரு லோ பர்சனாலிட்டி லைஃப்பை உங்களுக்கு அது சொல்லவே இல்லை. நீங்கள் வேற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியான வாழ்க்கையை தான் என்ன பண்ணுது, சொல்லுது. ஏன்னா கடவுள் படைத்த எல்லாமே கொடுக்கிறது. வானம் கொடுக்கு, பூமி கொடுக்கு, மரங்கள் கொடுக்கு. கடவுளுடைய கிரியேஷன்ஸில் எல்லாமே அது எப்படி இருக்குது? கிவ்வராக தான் இருக்கு. அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் பாருங்க, அவரால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளே கொடுக்கறதா இருக்குதுன்னா மனுஷன் எப்படி இருக்கணும்? அவனுடைய ட்ரூ நேச்சர் என்னதுதான்? கிவிங் தான். ஆனால் இந்த பாவர்ட்டி பாருங்க எந்த அளவுக்கு, இந்த பாவத்திற்கு அப்புறம் அவனுக்கு உள்ள வந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த கொடுக்குற இவனை ஏந்திரவனா மாற்றி விட்டான். யாராவது தருவீங்களா? ஏதாவது நடக்குமா? வேலை கிடைக்குமா? பொண்ணு கிடைக்குமா? வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா? எப்படி நம்மளை வந்து ஒரு பாவர்ட்டியா, ஒரு கையேந்திர ஒரு ஆளா நம்மளை என்ன பண்ணிட்டான், உட்கார வச்சுட்டான். பாருங்க, இதான் பிசாசுடைய தந்திரம். இப்போ ஆண்டவர் வேற ஒரு டிராயிங்கை வரைய விரும்புகிறார். வேற ஒரு படத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். வேற ஒரு சாயலை உள்ள என்ன பண்றார், வைக்க விரும்புகிறார். அதனாலதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியினுடைய ஒரு படத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் வாரி இறைப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைப்பு. நீங்க கொடுப்பீங்கன்னு கூட சொல்லுங்க. அங்க கூட குறைச்சல் உள்ளவனுக்கு எப்படி போட்டிருக்குது? கொடுக்கத்தக்கதாயின்னு போட்டிருக்குது. ஆனா இங்க எப்படி போட்டிருக்கு? எல்லாம் பார்த்துருக்கீங்களா வாரி இறைக்கிறதுலாம்? இமேஜ் எதுவும் இருக்குதா வாரி இறைக்கிற மாதிரி? வேற லெவலுங்க அது. கொடுக்கறது கூட இப்படி எடுத்து சரி இங்கே ரைட் ஓகே இந்தாங்க ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு ஏதோ கொடுக்குறோம். வாரி இறைக்கிறதுனா அப்படி கிடையாதுங்க. அப்படியே எடுத்து என்ன பண்ணுறது, வேற லெவல் இப்படி பண்ணுறது. எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான். கொஞ்சம் இப்படி பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இட்ஸ் a prophetic act. ஆமென். வாரி இறைக்கிற மாதிரி பாருங்க, அப்படியே இறைக்கிற மாதிரி பாருங்க. ஐஸ்வர்யத்தை, நன்மையை, அபிஷேகத்தை எல்லாத்தையும் வாரி என்ன பண்றோம், இறைக்கிறோம். ஆமென். கடவுள் அதுதான் உங்களுடைய அழைப்புங்க. கடவுளுடைய பிள்ளைங்க வந்து இப்படி யாராவது தருவாங்களா அப்படிங்கிறதுல இல்லை, கிடையாது. வாரி இறைக்கணும். உங்களை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லும், அவங்கள மாதிரி கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஆமென். அவங்கள மாதிரி கொடுக்குற ஆள் யாருமே கிடையாது. அவங்க வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்க வேலையே, அதுதான் அவங்களுடைய அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பே அதுதான். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் a giver. எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் a giver. நம்புங்க, இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டிங்கிறத நம்புங்க. என் அடையாளமே இதுதான், கொடுக்கிறவன். அதான் ஏன் அடையாளம். கடவுள் அதுக்காக தான் என்ன அழைத்திருக்கிறார். நான் அவ்விதமாக வாழ எனக்கு அவர் வலிமையை கொடுக்கிறார். இது வந்து பிசிக்கலாக வர்ற ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, இயல்பாக வருகிற ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது. சில பாருங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, 5 பைசா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க அந்த சாயலெல்லாம் அவங்க என்ன பண்ணல, வாழலை. அவங்க வந்து அமிக்கினி, எவ்வளோ வந்தாலும் எடுத்து தான் வாயில் போட்டு சுத்திலையும் வாயில் போட்டு இப்படியே உட்காந்துரு அமிக்கினிகள்.
ஆனால் சிலருக்கு மட்டும்தான் அந்த சாயல் விளங்குது. அவங்க தெரியுது நம்ம கொடுக்கும்படியாகவே கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. கொடுக்கும்படியாகனா நீங்கள் ஏதோ கஷ்டத்தில் கவலையில் கண்ணீரில் கடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வலிச்சு ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறத பற்றி நான் பேசலை. கடவுள் உங்களை அதுக்காகவே செழிக்க வைக்க ஆரம்பிப்பார். ஆமென். இதுதான் உங்கள் சாயல்னு உங்களுக்கு புரியும்னா அதை நோக்கி நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது போன செவ்வாய் பேசும்போது ஒரு ஆடு மேய்ச்சவனை வச்சு தேவன் பெரிய ஒரு ஆலயம் கட்டுற அளவுக்கு அவன் கையில் கொண்டு கொடுத்தார். ஆமென். அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டுதான் பெரிய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுற அளவுக்கு தேவன் காரியங்களை செய்தார். அப்போ இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய சாயல் நம்மள எப்படி வெளிப்படணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னா, நீ ஒரு கிவராக தான் இருப்ப அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் எ கிவர். ஆமென். வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க, அன்பை, மன்னிப்பை, உங்ககிட்ட கடவுள் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்படியாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். எஸ். வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைத்தான். எல்லாம் சொல்லுங்க, நான் இறைக்கிறவன். அப்போ நீங்க வத்தவே மாட்டீங்க, வத்தவே மாட்டீங்க. அதுக்காக தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்குள் தேவன் வைத்த ஒரு சாயலாக இருக்கிறது. சரி, போன வாரம் பேசும்போது நான் இதை தான் சொல்லி முடித்தேன். அப்போ இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக தான் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக ஒரு மனுஷன் நிற்கும் போது அவன் கையில் என்ன வரும்? ஐஸ்வர்யம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் பேசினேன். இப்போ நீதிமொழிகள் 23 திருப்பிக்கோங்க, 9வது வசனம் பாருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். சார் 23 சொன்னேன் நான். 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, கருணை கண்ணன். எல்லாம் சொல்லுங்க, வாரி இறைப்பவன், கருணை கண்ணன். முதல்ல என்னது? குறைச்சல்களை நிறைவாக்குகிறவன். அப்புறம் வாரி இறைப்பவன், கருணை கண்ணன். எல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் என் பேர் தான். எல்லாம் என்ன பத்தி தான் வாசித்துட்டு இருக்காங்க. ஆமென். இட் இஸ் யுவர் நேம், இட்ஸ் அபவுட் யூ. ஆமென். ஆமாங்க, இது உங்களை பத்தி தான் இருக்குது. கருணை கண்ணன். என்ன கண்ணன் போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. கண்ணன் சரவணன் இருக்கக்கூடாதா? ஆமென். என்ன பைபிள் என்ன கண்ணன்கிறதெல்லாம் பைபிள் இருக்கா அப்படிங்க? ஆமாங்க, இருக்குங்க. கருணை கண்ணன். எல்லாம் சொல்லுங்க, கருணை கண்ணன். ஆமா, நல்ல தூய தமிழ் வார்த்தைகள். கருணை கண்ணன். திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிருக்கும் போது அதில் போட்டிருக்காங்க, கருணை கடலே எழுதி போட்டிருக்காங்க. ஆமாம், கிருபையின் பிரவாகம். ஆமென். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, வார்த்தை கவனிங்க. இறக்கம். அந்த ஆளுக்கு பேர் கருணை கண்ணன். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வேலையே என்னத்தான் கொடுக்குறது தான். அவன் வேலையே தேவையில் இருக்கிறவங்களுடைய தேவையை சந்திப்பது. அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் கடவுள் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். கடவுளுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கு. என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனை புரிஞ்சுக்காமல் போகிறானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் பயம், சந்தேகம், அவிசுவாசம், கவலைலாம் உள்ள நுழைஞ்சி இந்த சாயலுக்கு பதிலாக அவன் இன்னொரு சாயலில் வாழ ஆரம்பிச்சிருவான். அது என்ன தெரியுமா? பிடுங்கிறது, அடுத்தவன்ட்டு நோண்டி எடுக்கிறது, அடுத்தவன்ட்டு தன்னுடையதாக்கிக்கிறது. அப்படியே இவங்கிட்ட வந்துச்சுன்னா ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், நோ அவுட் கோயிங். உள்ளே வந்துச்சுன்னா வெளியில் போவாது. அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு யாருக்கு எதையும் என்ன பண்ண மாட்டான், கொடுக்கவே மாட்டான். இந்த சாயல் தேவ பிள்ளையினுடைய சாயலை கிடையாது. ஆனால் தேவன் உண்டாக்கின அந்த சாயல் உள்ள மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நல்ல ஆவிக்குரியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அவர் ஒரு நல்ல கிவ்வராக இருப்பாருங்க. சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு கிவ்வராக இருப்பாங்க. அவங்க வெறும் பணம் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அன்பை கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல ஆவிக்குரியவன்னா சட்டையில் தேடாதீங்க, முடியில் தேடாதீங்க.
யாராவது கேட்டாங்க, எல்லாம் கரெக்டுங்க, உங்கள் சபையில் செருப்புலாம் போட்டிருக்காங்களே. என்ன பாருங்க, என்ன ஒரு சிந்தனை பாருங்க. உங்களுக்கு என்னங்க வருத்தம்? நாங்கள் இதான அப்புறம் ஆள் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன வருத்தம்? அது ஒரு மண்டைக்குள்ள அது சில பேருக்கு ஓடுது. அதெல்லாம் கரெக்டுங்க, இதெல்லாம் கரெக்டுங்கன்னு ஒன்றுமில்லாத எதையாவது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது பாருங்க. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆவிக்குரியவங்களுக்கு அடையாளத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். நான் அவங்க வந்து கிவ்வராக இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, கிவ்வர். தேவ சாயல்ல ஒன்று கொடுப்பது. அந்த கொடுக்கிற சாயல்ல அந்த மனுஷன் இருப்பான். நீங்க சட்டையை பார்க்காதீங்க, சாயல் இருக்கான்னு பாருங்க. ஆமே. அன்பை கொடுப்பாங்க, மன்னிப்பை கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க போனாலே ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய சாயலாக இருக்கிறது. ஆமென். Actually you received something. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது எப்படி கிளம்பணும்? I will give something to the world. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த உலகத்துக்குள்ள போகும்போது எப்படி போனோம்? முடமா கிடக்கிற உலகமே, நடக்க முடியாம இருக்கிற உலகமே, இப்ப நான் வெளியில கால் வச்சுட்டேன், இப்ப உனக்கு ஒரு நம்பிக்கை வரப்போகுது, உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏன்னா எனக்குள் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அதற்காகவே கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், அதற்காகவே என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். இதாங்க உங்க அடையாளம். இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வரங்க நான் சொல்ற வசனத்தெல்லாம். யூ ஆர் த கிவர். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a giver. ஆமென். இன்னையிலேருந்து இந்த இது உங்க மைண்ட்ல ஆழமா போயிடணும். ஐ அம் a giver. I want to give something. நான் ஏதோ ஒன்றை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏசு சொன்னார் பாருங்க, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு பாருங்க. I come to give something. நான் ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றார், திருடன் உன்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக வர்றான், உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வர்றான், உன்கிட்ட உள்ளதெல்லாம் பிடுங்கி போடுறதுக்காக வர்றான். ஆனா நான் அதுக்கு வரல. நானும் உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுல ஆங்கிலத்தில் எப்படி பாருங்க, the thief purpose is to steal and kill and destroy. அதுதான் திருடனுடைய நோக்கமா. ஆனா இயேசு சொல்றாரு, my purpose is to give them a rich and satisfying life. Amen. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, is to give. அவருடைய purpose என்னவா? give. எல்லாம் சொல்லுங்க, give. நல்லா சொல்லுங்க, give. நல்லா சத்தமா. Amen. கொடுக்கிறதாங்க என் இயேசுவினுடைய சாயல். ஆமென். அந்த சாயலை பார்க்க பார்க்க தரித்திரம்லாம் வெளியில போயிடும், பாவர்ட்டிலாம் வெளியில போயிடும். அப்போ மனுஷன் தேவனை அறியாம, தேவனை புரிஞ்சுக்காம போனதுனாலதான் அவனுக்கு அவன் யாருங்கிறதே அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு ஏதாவது கிடைக்குமா, யாராவது ஏதாவது தருவாங்களா, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றேன், உங்களுக்கு தேவன் ஒன்றை தருகிறார், ஆகையால் நீங்கள் இந்த உலகத்துக்கே கொடுக்கிறவர்களா நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்கு ஜீவனை தருகிறார், கிருபையை தருகிறார், பலனை தருகிறார், ஞானத்தை தருகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார். என் தேவன் எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளையா இருக்கிற நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவனாக நான் இருப்பேன். அதுதான் என் அழைப்பாக இருக்கிறது. Amen. It is a God's nature. தேவனுடைய குணாதிசயம் இதுதான். தேவன் கொடுக்கிற தேவன். God is a giver. எல்லாம் சொல்லுங்க, God is a giver. நல்லா சொல்லுங்க, God is a giver. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிறவர். என் தேவன் எடுக்கிறவர் அல்ல, என் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Amen. போய் நல்லா படிச்சு பாருங்க. God is a giver. God is a giving God. He is eager to give. அவருக்கு கொடுக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். அவர் கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறவர். அவர் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் சந்தோஷம் அவருக்கு உண்டாகிறது. பெருமைக்காக கொடுக்கிறவர் இல்ல, அன்பினாலே கொடுக்கிறவர், சிறந்ததை கொடுக்கிறவர்.
அப்போ இப்போ அவருடைய பிள்ளைகளாக நீங்க வந்து அவருடைய சாயலை பெற்றுக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து இது பொங்க ஆரம்பிக்கும். தரித்திரத்தை உடைக்கிற மிகப்பெரிய ஒரு மேட்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான். உங்க புத்தியிலே ஒன்று ஆயிடணும். I am a giver because my God is a giver. என் தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில பேர்கிட்ட சிலதை கேட்பார் ஆண்டவர். உடனே என்னடா இந்த தப்புன்னு இப்போ கேட்குறாருங்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கறதுக்காகவே கேட்கிறவர். சிலர் வந்து உட்காருங்க, சிலர் வந்து கேளுங்க, சிலர் வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க நினைப்பாங்க எதுக்கு போட்டு நம்மளை இப்படிலாம் கூப்பிடுறாங்கன்ட்டு. கொடுக்கறதுக்காகவே கூப்பிட்டு இருக்கிறோம். ஆமென். சில பேருக்கெல்லாம் சில இதில் கலந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு நாம சில அழைப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏன்னா கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த அழைப்பு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிறவர். என் தேவனுடைய சாயல் கொடுக்கும் சாயலாக இருக்கிறது. ஆமென். He is a giver. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒன்று உண்டாகுங்க. நான் சொல்றேன், உங்க மேலேயும் அந்த லைட்டு தான் வருது, உங்க மேலேயும் அதே அபிஷேகம் தான் வருது, உங்க மேலேயும் அதே ஜீவன் தான் வருது, உங்க மேலேயும் அதே பலன் தான் வருது. நீங்களும் போற இடத்துலலாம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று புறப்படும். ஆமென். It's a giving nature. It's a giving nature. அதனால தான் அவர் சொல்றாரு, my purpose is to give them a rich and satisfying life. இது என்ன டிரான்ஸ்லேஷன் தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. my purpose is to NIV NLT New Living Translations. my purpose is to give them a rich. என் நோக்கமே உங்களுக்கு செழிப்பை தர்றது தானா. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. தமிழில் பரிபூர்ணம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. நிறைய நேரத்தில் நமக்கு பரிபூர்ணம்னா ஏதோ ஒரு ஒன்றுமே புரிய மாட்டேங்க. இங்கிலீஷில் நல்லா இருக்குது. சில டிரான்ஸ்லேஷனில் abundance அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்படி போட்டிருக்குது, மை பர்பஸ் இஸ் டு கிவ் தம் அ ரிச். எல்லாம் சொல்லுங்க, செல்வத்தை கொடுக்கறது தான் அவருடைய நோக்கமா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்கறது அவருடைய நோக்கமா இருக்கிறது. ஆமென். சாட்டிஸ்ஃபையிங் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, சாட்டிஸ்ஃபையிங் லைஃப். ஆமென். அப்ப தேவனுடைய சாயலே கொடுக்கிற சாயலாக இருக்கிறது. இப்போ இந்த சாயலை நீங்கள் சந்திக்கும் பொழுது, இந்த சாயல் உங்க வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது, உங்க வாழ்க்கையும் ஏந்திர வாழ்க்கையா இருக்காது, கொடுக்கிற வாழ்க்கையா தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எஸ். ஆல்வேஸ் உங்களுடைய தாட்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகும்னா, ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். ஆமென். ஐ வாண்ட் டு ரிலீஸ் சம்திங். நான் ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும், ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், போகணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள வருமே தவிர, எனக்கு இல்லையே, எனக்கு யார் தருவா அப்படின்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கும். ஆமென். அநேகர் இந்த சாயலை பார்க்கல, அநேகருக்கு இந்த சாயல் என்னென்ன தெரியாது பாருங்க. இது போதிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி தெரியும்? ஆனால் இன்னைக்கு மாலையில் தேவன் இந்த வார்த்தைகளை உங்களிடத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். நீ கொடுக்கிறவன், நீ கருணை கண்ணன். ஆமென். நீ வாரி இறைக்கிறவன், நீ குறைச்சலை நிறைவாக்குகிறவன். Hallelujah. I tell you my friend, it is your true identity in Christ Jesus. Amen. நீதிமொழிகள் 31 பாருங்கள். அங்கு கொடுக்கும் சாயல் உள்ள ஒரு பெண்ணை பற்றி வேதம் பேசுகிறது. குணசாலியான பெண். 20 பாருங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இந்த பெண்ணுக்கு பேர் என்ன பேரு? சும்மா குணசாலினா காசே இல்லைங்க, அவங்க இல்லை. அருமையான குணசாலியான பெண் இல்லைங்க, நல்லா படிச்சு பாருங்க. குணசாலியா இருக்கிற இவள் என்ன வேலை என்ன செய்யறா? சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆமென். 15வது வசனம் பாருங்க. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். எல்லாம் சொல்லுங்க, படி அளக்கிறாள். ஆமென். என்ன மாதிரி ஒரு சாயல் பாருங்க. இங்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். 20வது வசனம் போடுமா?
சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஆமென். எஸ், ஹெல்பிங் ஹேண்ட் டு த புவர். ஸோ தேவை உள்ளவர்களுக்கு தன் கை என்ன பண்ணுறாளாம், நீட்டுறாளாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சாயல் ஏன் பைபிளில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாமே கடவுளால் தொடப்படுறவங்க, கடவுளை நம்புறவங்க, கடவுளை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுக்குள்ள வர்ற ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் வேதாகமும் ஒரு பிக்சர் வெளியே கொண்டு வருது. அவங்க எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க, வாரி இறைக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை நீட்டுகிறாள். ஆமென். சொல்ல, உதவும் கரமா இருக்கு. ஹல்லேலூயா. குணசாலி பெண்ணுடைய கை எப்படி இருக்கு, படியளக்கிற கையா, பக்காவா படியா எடுத்து என்ன பண்றா, படி அளக்குறா. ஆமா, அளக்குறா. உதவுகிற கரமா அவருடைய கரம் இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, இப்படிப்பட்ட ஒரு சாயல் உங்களில் வெளிப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிவிங் இஸ் காட்ஸ் நேச்சர். ஆமென். தேவனுடைய சாயல் அதுவா இருக்கிறது. அதனாலதான் ஆதியாகமம் 1:26 சொல்லுது, தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். அப்ப தேவனுடைய சாயல் கொடுக்கிற சாயலா இருக்கிறது படினால், அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனும் இப்படிதான் இருக்கிறான், கொடுக்கிறவனா தான் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நான் கொடுக்கிறவன். அப்போ இவனுக்குள்ள ஏதோ ஒரு எரர் உள்ள நுழைஞ்சது பாருங்க. அதனுடைய விளைவாக தான் அந்த கொடுக்கிறவன் எப்படி ஆயிட்டான், கெடுக்கிறவனா, சுரன்றவனா, அடுத்தவங்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறவனா, பல இது வச்சிருக்காங்க, டெக்னிக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. திருடிட்டேன்னு பச்சையா சொல்லாம வேற என்னெல்லாமோ சொல்லுவான். சுருட்டிட்டேன், சுட்டுட்டேன், ஆட்டையை போட்டுட்டேன், இதெல்லாம் நிறைய லாங்குவேஜ்லாம் போட்டு அடுத்தவன்ட்டு இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நோண்டி எடுக்கிறதுக்கு பயிற்சி வச்சிருக்காங்க. இந்த சாயலில் போயிட்டான் அவன். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தன் கைகளால் நலமான வேலைகளை செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனுடைய சாயல் கொடுக்கிற சாயலா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அதே சாயலை நான் மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் கொடுக்கிறவன். I am a giver. Come on, say I am a giver. தைரியமா, போல்டா, சந்தோஷமா சொல்லுங்க, I am a giver. Amen. இன்னிலிருந்து உங்க அடையாளம் அதுதான், உங்க பேர் அதுதான். ஹல்லேலூயா. நீங்க உங்க கை இப்படி இருக்காது, உங்க கை இப்படி இருக்கும். ஆமென். வாரி இறைக்கிறவன், கருணை கண்ணன். ஆமென். எஸ், உதவும் கரம். ஆமென். ஹல்லேலூயா. தட் இஸ் த ட்ரூ இமேஜ் மை ஃப்ரெண்ட். இது உங்களுக்குள்ள ஃபிட் பண்ணும். ஆண்டவரே, இதுதான் நான் வாழும்படி நீர் எனக்காக வைத்த வாழ்க்கை. இந்த உலகம் பாருங்க, வேற ஒரு ஸ்பிரிட்ல அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. த டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். வேற ஒரு ஸ்பிரிட்னா என்ன, எப்படியாவது யார்ட்டையாவது இருந்தோன்னே பிடுங்குற மனப்பான்மையில் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது வேற மாதிரியான ஒரு ஸ்பிரிட். ஆனா தேவன் உங்களுக்குள்ளாக வைத்த ஆவி, இட்ஸ் அ கிவிங் ஸ்பிரிட். பேதுரு அப்போஸ்தலன் சொன்னது போல, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இந்த பேதுரு அப்போஸ்தலனுக்கு எப்படி உண்டாகுச்சு? தேவன் அவனுக்கு கொடுத்தார். இப்பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்ததை பேதுரு என்ன பண்றாரு, யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்கிறார். பாருங்க, அந்த மனு வர்க்கத்தையே கடவுள் படைச்சது அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான். சொல்றாங்க பாருங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். ஆளு கருப்பா வேணாலும் இருக்கட்டும், கரம் செவப்பா இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆள் கருப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, கரம் தான் கருப்பா இருக்க கூடாது. கரம் எப்படி இருக்கணும், செவப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன, கிவரா இருக்கணும். ஹல்லேலூயா. That is your calling. That is your calling. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனை அறியாததினாலும் அல்லது தேவனுடைய வழிகள் தெரியாதனாலும் இந்த சாயலை கெடுக்கணும். அதான் பிசாசுடைய நோக்கமே. இந்த கொடுக்கக்கூடியவனை ஏந்தக்கூடியவனா வைக்கணுங்கிறதுக்காக தான் இவன் எல்லா வேலையும் என்ன பண்ணுவான், செய்வான். இப்போ நீங்க என்னைக்கு தேவனை கண்டு கொண்டு சுவிசேஷத்தை கண்டு கொண்டு நீங்கள் வருகிறீர்களோ, மறுபடியும் நீங்க அந்த சாயலுக்குள்ள வர ஆரம்பிப்பீங்க.
மறுபடியும் அந்த நிலையில கொண்டு வந்து தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? உட்கார வைப்பார் பாருங்க. அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். அந்த அந்த சாயலை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் பாருங்க. கொடுக்கறபடியா உருவாக்கப்பட்ட ஒரு மனு வர்க்கத்தை ஏந்திர மாதிரி ஆக்கி விடும்போது தான் பிசாசுக்கு அதில் தான் பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கிறதா நினைக்கிறான். எப்படியாவது அதை பார்க்கும்போது கடவுளுக்கு வருத்தம் வரட்டும்ட்டு என்னத்தையும் அவன் பண்ணுறான். ஆனால் தேவன் விடுறதில்லை பாருங்க. அவருடைய மகிமையான சுவிசேஷத்தை அனுப்பி மனுஷனை மறுபடியும் தூக்குகிறார், மனுஷனை மறுபடியும் விடுவிக்கிறார். மனிதன் மறுபடியும் என்ன பண்ண போடுறான்? அதே சாயலுக்கு அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? வைக்கப்படுகிறான். அப்போ சொல்கிறேன், அப்போ நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஷிஃப்டை தான் இப்போ தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கொடுக்கிறவனாக இருப்பேன், வாரி இறைக்கிறவனாக இருப்பேன், என்னிலிருந்து நன்மைகள் புறப்பட்டு செல்லும். ஆமென். என் கை உதவும் கையாக இருக்கும், கொடுக்கும் கரங்களாக இருக்கும், இறைக்கும் கரங்களாக இருக்கும். ஆமென். இது ஒரு மென்டாலிட்டியாகவே கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாருங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்க 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 ஒரு மைண்ட் செட்டு, உங்கள் ஸ்பிரிட் எல்லாமே இப்படி ஆகிடும். உங்களுக்கு எப்போவுமே என்ன ஆசை இருக்கும்? எதையோ ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார், உங்கள் ஆவியையே அப்படி ஆக்கி விட்டுருவார். ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். ஒரு 2-3 சட்டை வந்திருக்க பூசா ஏதாவது ஒன்று எடுத்து யாருக்காவது கொடுப்போம், அப்படி கொடுப்பீங்க. சிலருக்கு பாருங்கள், என்ன வந்தாலும் அப்படியே அடுக்கிடுவாங்க. அது வரும், உள்ள ஆக்டிவேட் பண்ணுவார். என்னைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஆமென். ஹல்லேலூயா. நேச்சுரலி அந்த சாயல்ல தான் படைச்சாரு. ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால சாயல் மாறிடுச்சு. அதனால தான் இப்போ இயேசு பாருங்க, ஒரு செல்வந்தனை பார்த்து உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் கொண்டு வாங்குறாரு. அவனால் என்ன பண்ண முடியல? கொண்டு வரவே முடியல. அவன் வந்து விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறாரு. அவனால் என்ன பண்ண முடியல? கொடுக்கவே முடியல. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பணக்காரன் இருக்கான். அவன் யாரு? சக்கேயு. அவன் சொல்கிறான், இயேசுவை சந்தித்த பிறகுன்னு அவன் சொல்கிறான், நியாயப்பிரமாணம் அல்லது கட்டளைகளில் வாழ்கிறான் அந்த பணக்காரன், அவனால் கொடுக்கவே முடியலை. இப்போ இயேசுவை சந்திச்சான் பாருங்க. இப்போ இவன் சொல்கிறான், நான் என்னுடைய ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமென். நான் யார் இடத்துலையாவது அநியாயமாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறேன்? 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். எப்படி ஆயிட்டான் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஊரை அடிக்கிறதும் உலையில போடுறதும் தான் வேலையாக இருந்தது. சில பேர் யோசிக்கிறாங்க, நமக்கு வட்டிக்கு காசு கொடுத்தவங்கெல்லாம், நம்மக்கிட்ட அநியாயமாக வாங்கினவங்கலாம் இப்படி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எனிதிங் பாசிபிள்ங்க. ஹல்லேலூயா. எனிதிங் பாசிபிள். இங்கே வந்து என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், ஏசு என் வாழ்க்கையை தொட்டாருங்க. நான் வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருந்த அந்த ஆள்கிட்ட போய் சொன்னேன், இனிமே நீங்கள் எனக்கு காசு தர வேண்டாம் அப்படின்ட்டு. இங்கேயே வந்து சாட்சி சொல்லிட்டு போனேன். ஆமென். எனிதிங் பாசிபிள். சொல்லுங்க, எனிதிங் பாசிபிள். ஆமென். அந்த ஊர்லேயே ஊர் அடித்து உலையில போடுற ஆளாக இருந்தான். ஆள்குள்ளந்தான், பண்ணுற வேலையெல்லாம் பெரிய வேலை பண்ணியிருக்கான். சக்கேவு பாருங்க, கூட்டத்தில் இயேசுன்னா பார்க்க முடியாத அளவுக்கு குள்ளமான ஆள் தான். ஆனால் பாருங்க, குள்ளன் பண்ண வேலை வந்து ஊர் காசு பூரா ஏட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு அவன் வந்து எல்லாத்தையும் உடையவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை அவனை சந்திக்கும் போது அந்த பிடுங்கி இப்படியே வச்சுக்கணுங்கிறதுக்கு பதிலாக உள்ள போற அவருடைய கிரேஸ், அவருடைய அன்பு அவனை தொட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வருது தெரியுமா? நோ நோ நோ, ஐ எம் a giver, I am a giver, I want to give. அது மாறுது பாருங்களேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்து நீங்கள் வர்றீங்கனாலே உங்ககிட்ட வெளிப்படுறதே எப்படி இருக்குன்னா, அந்த கொடுக்குற சாயல் வெளிப்பட ஆரம்பிச்சு. யாராவது உங்களை வந்து பயமுறுத்தி திட்டி நீ கொடுக்கலன்னா அப்படி 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 அது வெளிப்படக்கூடாது. தெய்வீக அன்பை நீங்கள் ருசி பார்ப்பதன் மூலம், தேவனுடைய கிருபையை நீங்கள் ருசி பார்ப்பதன் மூலம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அவனுக்குள்ள அந்த கிரேஸ் உள்ளே போனதுனால அது ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்? 4 மடங்கா திருப்பி கொடுக்குறான். ஏழைகளுக்கு என் ஆஸ்திகளின் பாதியை
யோசித்து பாருங்க, அன்னைக்கே அந்த ஊர்ல ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குதுங்க. ஓ, இயேசுவின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, அங்க செல்வ பரிமாற்றங்கள் நடக்கிறது, அங்க எங்கேயோ இருக்கிற செல்வம் எங்கேயோ போகிற மாதிரி ஒரு காரியம் நடக்குதுங்க. அதனாலதான் மெய்யான சுவிசேஷம் சில காரியங்களை கரெக்டா பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனையோ கம்யூனிசம் அதுக்காக ட்ரை பண்ணுது. பணக்காரன் இருந்து பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்துடலாம், சமதர்மத்தை ஏற்படுத்துவோன்னு எத்தனையோ முயற்சிகள் நடந்தாலும் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வோடு தான் போய்கிட்டே இருக்குது. ஆனால் மெய்யான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்னா இங்கு ஒருவரும் ஏழையாக இருப்பதில்லை, அவர்களில் குறைச்சல் உள்ளவன் ஒருவனும் இருப்பதில்லை, அவர்களில் ஏழை ஒருவனும் இருப்பதில்லை. ஆமென். அதனாலதான் பாருங்க, சுவிசேஷத்தின் வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறோம், ஏன் கிறிஸ்துவின் கிருபையை நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மனுஷனுடைய இருதயத்தை மெய்யாகவே மாற்றும். ஏன்னா மனுஷன் கொடுக்கும்படியாக படைக்கப்பட்டு இன்னைக்கு எடுக்கிறவனாக, அதையும் மிஞ்சி திருடுகிறவனாக, அதையும் மிஞ்சி லஞ்சம் வாங்குகிறவனாக, ஊழல் பெரிச்சாலிகளாக மாறி கெட்டு குடிச்சவரானதுக்கான காரணம் என்ன? அவன் யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை, அவனுடைய சாயல் என்ன என்பது அவனுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. அவனுடைய சாயல் என்ன? தேவன் இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்து தன் சொந்த குமாரனையே கொடுத்தார் என்று சொல்லப்படுகிற தேவ சாயலுக்கு அவன் சொந்தக்காரனா இருக்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிறவர். தேவனுடைய சாயல் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 3:16 சொல்லுகிறது, God gave his only begotten son Jesus. பாவப்பட்ட உலகத்துக்கு, கெட்டு போன உலகத்துக்கு கடவுள் எதை கொடுத்தாரா? தன் சொந்த மகனையே கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, சொந்த மகனை கொடுத்தார். ஆமென். He is a giver. Amen. எந்த அளவு கொடுத்தார்? ஒரு பாவிக்கு தன் பாச மகனை என்ன பண்றாரு? பரிசாக கொடுத்தார். God is a giver. இப்போ இந்த சாயலை ஒரு மனுஷன் பார்க்கும்போது, இந்த அன்பை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கும் போது அவனுக்குள்ள கூட அந்த சாயல் என்ன பண்ணப்படுகிறது? மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆக்டிவேட். அது வரைக்கும் அது ஆக்டிவேஷன்ஸ்ல இல்லை. நம்ம சபையில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் சொன்னார், பிரதர் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினாருங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது வரைக்கும் என்ன மாதிரி கருமி யாருமே கிடையாது, ஆனா இப்போ எவ்வளவு கொடுக்குறேனே எனக்கு தெரியல பிரதர், கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற. ஆமா, கொடுத்துட்டே இருக்கிறாங்கிறார் பாருங்க. சும்மா ஞானஸ்தானம் எடுக்கிறதும் பேரை மாத்திக்கிறதும் கிறிஸ்தவ மாற்றம் இல்ல, ஸ்வாபம் மாறுறது. எல்லாம் சொல்லுவாங்க ஸ்வாப மாற்றம், அதுதான் மாற்றம். சும்மா சட்டையை மாத்திக்கிறது கிடையாது. கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தின் வல்லமை, அந்த கிருபையினுடைய வல்லமை உங்களுக்குள்ள போச்சுன்னா அந்த இழந்த சாயல் மீண்டும் வரும். அந்த இழந்த சாயல் மறுபடியும் உங்களுக்குள்ள உருவாயிடும். அது என்னன்னா, நானும் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் உள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். அதுதான் சாயல். இப்ப அந்த சாயல்ல வெளிப்படுத்த தான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். இப்ப அவர் இந்த பூமிக்கு ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், மனதுருக்கத்தை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார், மக்களுக்கு ஆறுதலை கொடுத்தார், நம்பிக்கையை கொடுத்தார். He gives something. He is always, அவர் எப்போதுமே எதையோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதுதான் God's nature பாருங்க. அதுதான் அவருடைய தன்மை. தப்பு பண்ணிட்டு வந்தாலும் மறுபடியும் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணிடுவார். கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டு வரான் ஒருத்தன். இப்ப என்ன பண்ண, அவனை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, இவனை எப்படி மாத்துறது? மறுபடியும் கொடுத்துதான். ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா விருந்தா வைப்போம், மருந்து வச்சிருப்போம். அவர் விருந்து வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிவர். பேதுருவுடைய வாழ்க்கை எப்படி மாத்தினாரு? கொடுத்துதான் மாத்தினாரு. ஒரு மீன் கூட கிடைக்கல, போட்டை நிரப்பிட்டார். இப்ப அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருது. யாக்கோபு அவன் அண்ணனை சொரண்டி, அண்ணனை ஏமாத்தி பாருங்களேன். மனுஷனுக்கு
இந்த ஆசீர்வாதம் நன்மைலாம் வேணும்னு தெரியுது, ஆனால் எப்படி பெறுறதுன்னு தெரியாததுனால தப்பான வழியில் பெறதுக்கு என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் முயற்சிக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், செல்வ செழிப்பை தேவன் தருகிறாரு நம்ம பேசலைன்னா நம்ம விசுவாசிகள் கூட அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. என் கூட 2 பேர் ஆமேன்னு சொல்கிறீங்களா? பேசுனது புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். யாக்கோபு மாதிரி வேலையை இன்னைக்கு விசுவாசிகள் கூட செய்வாங்க. எப்போ? இந்த நன்மை செழிப்பெல்லாம் கர்த்தர் எப்படி தராருன்னு கற்றுக் கொடுக்கலன்னா தப்பான வழியில் பெற முயற்சிப்பார்கள். சரியான வழியில் எப்படி வருதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்காத வரைக்கும் மக்கள் தப்பான வழியில் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பெற முயற்சிப்பார்கள். ஏன்னா தேவை அவ்வளோ இருக்குதுல்ல, அழுத்துது வாழ்க்கையின் தேவைகள், வாழ்க்கையின் காரியங்கள் அவ்வளோ போட்டு நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் பார்ப்பான், சரி உண்மையாக இருந்து பார்த்தோம், ஒன்றும் தர்ற மாதிரி இல்லை, சின்னதாக ஒரு கையெழுத்து தானா, சின்னதாக ஒரு ஓகே தானா, அப்போ வந்துட்டா ஓகேன்னு பல்காக வாங்கிடுறான். அப்போ ஊழியக்காரர் திட்டுவார், அவருக்கு ஒரு 10,000 ரூபா காணி கொடுத்துருவோம், அவர் நம்மளை பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணிடுவார். கர்த்தாவே இந்த மகனை ஆசீர்வதிப்பீராக. அதுக்கு முன்னாடி தான் லஞ்சம் வாங்கினா சாபம் வரும் அப்படின்னு சொன்ன ஊழியக்காரரையே கொண்டு போய் காணி கொடுத்துருவான். கொடுத்து அவர் வாயிலே ஆசீர்வாதத்தை வேண்டி வந்துடுவான். எப்படின்னா அவருக்கு எப்படி லஞ்சம் கொடுக்கணும்னு தெரியும் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க, வேற மாதிரி இதெல்லாம் மேட்ரு இது. ஆமாம். அப்போ அதனால தான் இது வந்து சொல்லித்தரணும்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த யாக்கோபை எப்படி கர்த்தர் மாற்றினாரு? டிவியில் ஒரு நாள் போட்டு விட்டாங்க நம்ம பிரசங்கம், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சே மாற்றினாரு. அதானே உண்மை. நான் எப்படிங்க எப்படி போடலாம்? அப்புறம் நான் அடித்தா மாற்றினாரு, அவனுக்கு கொடுத்தாரு 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 கொடுத்து 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 அவன் வாழ்க்கையை மாற்றிட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் கொடுத்தே மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தே மாற்றுவார். ஆமென். அதான் நடந்தது பாருங்க. அப்போ சரியான வழியில் செல்வம் எப்படி சேரும் என்பது தெரியவில்லை என்றால், செல்வம் தேவைப்படுகிற எல்லோரும் ஒரு தவறான வழியில் அதை சேர்க்க முயற்சி செய்வார்கள். அதை தடுக்கவே முடியாது, அது நடந்துதான் தீரும். நல்ல இன்பங்கள் எப்படி வருகிறது, அதில் வாழ்வது எப்படின்னு தெரியாத வரை மனிதர்கள் தவறான இன்பத்திலே போய் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒன்றும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, மறைமுகமாக பண்ணுவாங்க. தான் உண்மை, தான் உண்மை. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல விதமான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. அது நல்ல விதமாக எப்படி பெறணும்னு தெரிலன்னா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? ஏன்னா அவன் உருவாக்கப்பட்டதே ஒரு இன்பத்தில் வாழ்வதற்கு. அந்த 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 இன்பம் எதுன்னு தெரியாத போது அந்த இன்பத்தை வேற எங்கேயோ தேடி போவோம். அதுபோல தான் நன்றாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, வெற்றியாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறத குறித்து வேதாகமம் வழியையும் தேவன் அதை எப்படி தருகிறார் என்பதையும் சொல்றது மாதிரி மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பிரசங்கம் இல்லவே இல்லைன்னு நான் இன்னைக்கும் ஆழமா நம்புறேன். அதனால தான் இதை எத்தனையோ முறை திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். எஸ், கண்டிப்பா அதை ப்ரீச் பண்ணும். பேச பேசதான் மாறும். அப்ப யாக்கோபு பாருங்க, அவனுக்கு தேவைப்படுது, ஆசைப்படுறான், ஆனா எப்படி பெறணும்னு தெரியல. இப்ப ஆண்டவர் ஒரு ஏணியை காமிச்சார் பாருங்க. அவனுக்கு ஒரு தப்பான வழியில் ட்ரை பண்ணா அது ஓட வச்சுட்டு அவனை இப்போ மறுபடியும் ஏணியை காட்டுறாரு. ஏணியை காமிச்சாரு அப்படின்னா என்ன? உன்னை நான் தான் உயர்த்துக்கிறவர். ஆமென். நீ வந்து ஒரு பட்டா, அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஒரு 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 இடத்துல இன்னைக்கு படுத்து கிடக்க, விடியும் பொழுது என்ன ஆகுன்னே தெரில. சிலருக்கெல்லாம் பாருங்களேன், ஐயோ விடிஞ்சா என்ன ஆகுமே இருக்கும் வாழ்க்கை. யாக்கோபு வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. விடிஞ்சா என்ன ஆக போதோ, ஏன்டா அந்த கோழிலாம் கூப்பிடுது, ஏன்டா அந்த சூரியன்லாம் உதிக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கை இருக்குது. ஆனால் கடவுள் அன்று ராத்திரியில் அவன்கிட்ட பேசுகிறார், நீ இன்னைக்கு கல்லை தலையணையாக வச்சு படுத்துட்ருக்க, நீ பரதேசியாக நீ படுத்துட்ருக்கிற இந்த இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். திருடிட்டு வந்து அண்ணன் சகோதரனை ஏமாத்திட்டு வந்து படுத்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு தருவேன். எல்லாம் சொல்லுங்க, தருவேன் என்பதுதான் ஒரு திருடனை கூட மாற்றும். ஆமென்.
நான் உனக்கு பண்றேன்டான்னு சொன்னார் பாருங்க, அன்னைக்கு தான் திருட்டு தொழிலாம் விட்டான். ஆமே, நீங்களே எனக்கு பண்ணிடுவீங்களா? ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்தே நான் வாங்க முடியுமா? அப்ப எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் வேண்டாம். லஞ்சம் வாங்காது அப்படின்னு பிரசங்கம் பண்ணதுனால விட்டுற மாட்டாங்க. அதான் சொல்லிட்டேன், அவங்களுக்கே லஞ்சம் கொடுத்துருவாங்க. தேவன் எப்படி தருவார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணா அவனுக்கு இந்த இது தேவையப்படாது. அவன் இன்னொரு விதத்துல தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்பான். ஆமே, இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க நம்புறது இல்லை. ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், தருகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அவங்க நம்புறதே கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து நோண்டி நோண்டி கேட்பாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்டார், எவ்வளோ செலவு பண்ணி எத்தனையோ காரியங்கள் எப்படி பண்றீங்க பிரதர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு நம்பவே முடிய மாட்டேன். எத்தனையோ காரியங்கள் சொல்றோம். இங்க கத்தர்தான் ஆசீர்வதிப்பார். நம்புற மாதிரி இல்லையே, நாங்களும் கத்தர்கிட்ட தானே போயிட்டு இருக்கோம் அப்படிமாரு. அவங்களுக்கு என்னன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேற, நடைமுறை வேற அப்படின்னு யோசிச்சாங்க. நான் சொன்னேன், யாரையும் தெரியாதுங்க, ஒரு ஆளையும் தெரியாது. சும்மா நான் இங்கே வந்தேன், கடவுளுடைய வார்த்தையை நம்பினேன், கடவுள் இதெல்லாம் செய்வார்னு கற்றுக்கொண்டேன், செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுறோம். இன்னைக்கு கூட ஆடிட்டிங்க்கு கணக்குக்காக எழுதும்போது பார்த்தா இந்த வருஷங்கள் கோடிகள் செலவு பண்ணியிருக்கோம், கோடிகள் செலவு பண்ணியிருக்கோம். ஆமே, அப்படியே வியப்பா இருக்குது. நம்முடைய எக்ஸ்பென்சிவ்ஸ் கோடிகள் என்ன பண்ணியிருக்குது தாண்டி. கோடிகள் வந்திருந்தா தான் கோடி செலவு பண்ணியிருப்பீங்க. கடன் வாங்கலாம், அது அந்த பிஸ்னஸ் இங்கே கிடையவே கிடையாது. நாங்கள் அதுக்கு ஒரு நாளும் அந்த வழியில் போகிறதே கிடையாது. கடன்லாம் ஏதோ வரக்கூடாத நோய் வந்த மாதிரி யோசிக்கிறது. ஆமாம், கடன்லாம் யோசிக்கக்கூடாது. ஆமாம், ஸோ அதெல்லாம் இல்லை, வர செலவு பண்ணியிருக்கோம். எழுதி பார்த்தா அவ்வளோ வருது. சில கோடிகளை கிராஸ் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி. இந்த வருஷம்லாம் வேற. இந்த வருஷம் இப்போ மாறுது பாருங்களேன். இப்போ வந்து மாதம் கோடி ஆகிடணுமே, மாதம் பல கோடிகள் கையாண்ட மாதம் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் மாற்றிடுவார். நான் நம்புகிறேங்க, நான் நம்புகிறேன். நான் சொன்னேன், இப்படித்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், இப்படித்தான் விசுவாசிக்கிறோம், இப்படி தான் தேவனை பார்க்குறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கோடா கோடியாய் சொல்லுகிறது. 1000 மடங்குங்கிறாரு, 100 மடங்குங்கிறாரு. கடவுள் இப்படி பல மடங்குகளிலே ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னா என்ன? உனக்கு தெரியல பத்தியா? உன் தாத்தாட்ட போய் கேட்டதானே சொல்லியிருப்பாரு. உன் தாத்தா ஒண்ணுமே இல்லாம இருந்தார், அவரை கூட்டிட்டு வந்து சீமானா மாத்தினது நான். ஆமே, ஐஸ்வர்யவன் ஆக்கினது நான். ஆபிரகாம் யாக்கோபு பாருங்க, 2 தலைமுறை கடந்த உடனே கதை மறந்துட்டாங்க. யாக்கோபுக்கு அந்த கதை மட்டும் தெரிஞ்சிருந்தா அவன் போய் அண்ணனுக்கு கூழு காய்ச்சி கொடுத்து ஏமாத்திட்டு இருப்பானா? இங்க நிறைய பேர் குடிக்க வச்சு சொத்து எழுதி வாங்கிடுவாங்க. புரோட்டா எப்படிலாம் ஏமாத்தின கதைகள் இருக்குது பாருங்க. அப்ப இவனுக்கு தெரியல. இவனு நினைச்சிட்டான், அது எங்க தாத்தா காலத்துல ஆண்டவர் பண்ணாரு, இப்பெல்லாம் பண்ணுவார் ஐயா. இப்போ கூலை காய்ச்சி கொடுத்து இன்னைக்கு இந்த பையட்ட சொத்தை வாங்கலன்னா பாரு அப்படின்னு ஒரு ஏமாற்று வழி அவன் கையாளுறான். கடவுள் சொல்றாரு, ஆபிரகாம் போயிட்டாரு, ஈசாக்கு போயிட்டாரு, ஆனா நான் இன்னைக்கும் இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். வர நாட்கள்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டு, யாக்கோபின் தேவன் மாத்திட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் கேட்டுட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்க பேரை வச்சு ஆண்டவர் சொல்லுவார், நான் இந்த சரவணனின் தேவன், நான் சாமின் தேவன், நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜானுடைய தேவன். ஆமென், அப்படின்னு உங்களை காமிப்பார் அவரு. ஆமென். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர். இதெல்லாம் ஏன் சொல்லி தராரு? நீ படிச்சு பார்த்திருக்கியா ஒழுங்கா? ஆபிரகாம பெரிய ஆளாக்குனதுன்னா சரி, ஆபிரகாம் விடு, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? ஈசாக்கு பத்தி தெரியுமா? பஞ்ச தேசத்துல வாழ்ந்தவரை ஆசீர்வதிச்சு ஐஸ்வர்யவனாக்கி அந்த ஊர் பெலிஸ்தெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு நான் பெரிய ஆளாக்குனப்பா. அந்த குடும்பத்துல பிறந்தா நீ திருடன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லல. இதை சொல்லும் போதே அவனுக்கு ஓடுது, எப்பேற்பட்ட வம்சத்துல வந்த ஆள்டா நீ,
எப்பேற்பட்ட பிறப்புல நீ இருந்து வர்ற, உன் வரலாறு உனக்கு தெரியுமா, நீ வந்த காரியங்கள்லாம் உனக்கு விளங்குதாங்கன்னு இப்படி அறிமுகப்படுத்தும் போதே சிலதெல்லாம் நம்மகிட்ட சொல்ல வேண்டாம், சொல்லும் போதே நமக்கு உணரும். ஆபிரகாமை நான் தான் பெரிய ஆளாக்குனேன், ஈசாக்க நான் தான் பெரிய ஆளாக்குன்னு சொல்லும் போதே ஐயோ இதை விட்டுட்டு வேற எதையோ நாம பிடிச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வருது. இப்ப சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, தேவனாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, நீ திருடுறது ஏமாத்துறது எல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு அலைகிற நாட்டில்? ஏன் இப்படிலாம் சொந்த சகோதரன், உன் ரத்த பிறப்பு, அவனை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் அறியாமையை நீ இப்படி யூஸ் பண்றதுக்கு உனக்கு ஒரு மனசு வந்துச்சு. ஏன்னா உனக்கு தெரியல ஆசீர்வாதத்தின் வழி தெரியல, செழிப்பின் வழி தெரியல, பெருக்கத்தின் வழி தெரியல. இன்னைக்கு மனுஷன் போட்டு ஒடுக்கிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு எதிராக கேட பண்றதுக்கு காரணம் என்ன? ஆசீர்வதிக்கிற தேவன் தெரியும். அதனாலதான் ஆசீர்வாத பிரசங்கம், செழிப்பின் பிரசங்கம் தான் கெட்டு போன மனுஷனை எல்லாம் காப்பாத்துற பிரசங்கமா இருக்குது பாருங்க. சும்மா கிடையாது இது. சில ஏதோ ப்ராஸ்பரிட்டி பேசுகிறார்கள், ப்ராஸ்பரிட்டி பேசல தொலைஞ்சிச்சு, வேற மாதிரி போயிடும் மனம் இருக்கும். சபைக்குள்ள நமக்கு பணம் முக்கியமா இல்ல அப்படின்னு சபையில பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சபை விட்டு வெளியில போன உடனே எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். சபைக்கு வரணும்னாலே காசு செலவு பண்ணுமே. ஹலோ அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சர்ச்சுக்கு போற ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கொடுத்தாங்களா? அப்படி எங்கேயா டிக்கெட் தராங்களா உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம், ஆலயத்துக்கு போகிறேன் பெட்ரோல் போடுங்க அப்படின்னு போட்டுருவாங்களா? கவனமா இருந்துக்கணும். நம்ம ஊர்லாம் பெட்ரோல் அப்புறம் மேலே அடிச்சிருவாங்க, யாருக்கிட்ட வந்தீங்க அப்படின்ட்டு. நானே காடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பெட்ரோல் பல்க்கு வச்சா அவன் இன்னொரு டென்ஷன்ல உட்காந்துட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அவன் இன்னொரு டென்ஷன்ல இருப்பான். பஸ் டிரைவர்கிட்ட சொல்லி பாருங்க, நாங்கள் எங்களுக்கு டிக்கெட் தாங்கன்ட்டு தரமாட்டாங்க, கண்டிப்பா தரமாட்டாங்க. அப்ப சும்மா வீண் வைராக்கியெல்லாம் பேசக்கூடாது. ஆலயத்தில் நின்றுக்கிட்டு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியங்க. மனுஷனுக்கு ஒவ்வொரு நாள் முக்கியம். நமக்கு தேவை அநேகரை ஆசீர்வதிக்கிறது நமக்கு தேவை. ஆமென். ஆமா பாருங்க, இந்த வாரத்துல மட்டும் பாருங்க, இங்க ஒரு 100 பிள்ளைங்க படிக்காங்க ஃப்ரீயா. அதுல சில பிள்ளைங்க, ஒரு 3 பிள்ளைங்க விசாரிக்கும் போது ஸ்கூலுக்கு போகல, அவங்க அப்பா அம்மா வேலைக்கு ஏதாவது வீட்டு வேலைக்கு எதுக்காக போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு வாரம் 10 நாளாக இருக்குது. எங்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த செய்தி காதுக்கு வந்துச்சு. என்னன்னு கேட்டால் 3 பிள்ளைங்களும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, ஸ்கூலுக்கு போகல, நுப்பாட்டியாச்சு. அவங்க அப்பா ஒரு உடம்பு சரியில்லாத நபர், சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் அவங்க அம்மா சின்ன சின்ன வேலை பார்த்து வீட்டு செலவுக்கு ஓடுது. ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட முடியல. 10th 12th இன்னும் ஒரு சின்ன வகுப்பு படிக்கும், அப்படியே நுப்பாட்டாங்க பாருங்க. இந்த வாரம் போய் ஃபீஸை கட்டி மறுபடியும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து அன்னைக்கு படிக்க வச்சுருந்தோம். அன்னைக்கு நீங்கள் வந்திருந்தீங்களா? நீங்கள் வந்த அன்னைக்கு தானே காலையில் போய் கட்டி என்ன பண்ணோம், சேர்த்தோம். பாருங்க, யோசித்து பாருங்க. இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். எவ்வளோ நல்ல காரியங்கள் நீங்கள் நடக்குது பாருங்க. அதனால தான் பாருங்க, ஊழியஞ்சவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், முதல்ல கர்த்தர் செழிக்க வைக்கிறார், அதை தராருங்கிறத கற்றுக்கோங்க. இல்லைன்னா ஊழியஞ்சது ரொம்ப கஷ்டம். அப்போ வாழ்க்கைக்குள்ள நீங்க போகும்போது நீங்க இது புரிஞ்சுக்கணும், கர்த்தர் தான் செழிப்பை தராரு. ஆமென். ஆபிரகாமுக்கு அவர் தான் கொடுத்தார். ஆமென். ஈசாக்குக்கு அவர் தான் கொடுத்தார். ஏமாத்தி பெறணும்னு நினைச்ச யாக்கோபுக்கு கூட இடையில போந்து அந்த வழி வேண்டாம், நம்ம வழி வேற அப்படின்னு அவனை ஆசீர்வதிச்சு மாத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க நம்ம வாழ்க்கையில இடைப்படுகிறார். இப்போ யாக்கோபு அவர் திட்டி இருக்கலாம், நீ தொலைஞ்ச நாசமா போயிடுவேன்லாம் சொல்லல. அவனுக்கு வழி தெரியல, சம்பாதிக்க வழி தெரியல, தப்பான திசையை நோக்கி போறான். இப்ப கடவுள் அவன் வாழ்க்கையில இடைப்பட்டு இப்ப சொல்றாரு. இப்ப பாருங்களேன், அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கும் கிழக்கும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நீ உன் அண்ணன்ட்ட ஆட்டையை போட்டது எவ்வளவு? அது எம்பிடுக்கோன்னு ஏதோ ஒரு பத்திரம், சில ஏக்கர் வேணா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு தரப்போறது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று எல்லா இடமும் நான் உனக்கு தருவேன். அது மட்டும் இல்ல, எப்படி பேசுறாரு பாருங்க, இதுதான் பாயிண்ட். எல்லாம் சொல்லுங்க, உனக்குள். எல்லாம் சொல்லுங்க, உனக்குள்ளும்
உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். என்ன சொல்றாரு? நீ திருடன் அல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டவன். You are not a thief. நீ ஏதோ திருடுகிறவன் அல்ல, நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ பிடுங்கி சாப்பிட வேண்டியவன் அல்ல. உன் சாயலே உனக்கு தெரியலையப்பா. உன் சாயலை உனக்கு நான் சொல்றேன். யாக்கோபு, நீ யாரு? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உன்னை ஒரு ஊட்டா இருக்கிறதுக்கு நான் அழைச்சேன். அப்ப இது யாக்கோபுக்கு அது பெரிய ஒரு வெளிப்பாடா இருக்குது பாருங்க. ஐயோ, நம்ம திருடி கிருடி இதோ பண்ண என்னமோ கிடைச்சிருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, இல்லை, என் ஆசீர்வாதம் வேற லெவல். என் ஆசீர்வாதத்தினுடைய லெவலு வேற. அது எப்படி இருக்குது? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது பாருங்க, இதெல்லாம் எதுலே நடக்குது? ட்ரீம்லே நடக்குது. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். எல்லாம் சொல்லுங்க, இதை நான் அறியாதிருந்தேன். தட் இஸ் a ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுங்க, இதை நான் அறியாதிருந்தேன். போடுங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க, முதல்ல தேவனை தொழுது கொள்ளணுங்கிற ஆர்வம் உள்ள வருது. அல்லே, நான் இங்க தேவனை ஆராதிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது வராத ஆட்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு வந்தாங்க. இப்ப அவங்க ஆராதனைக்கு வராங்க. ஆமென். புரியுதா கொஞ்சம் பேருக்கு? ஆஹா, இதானா? ஆமா, பொறி வச்சு பிடிக்கிறதா இல்லைங்க. அவங்களுக்கு ஆராதனைக்கெல்லாம் போயிட்டாங்க, நிறைய சுவிசேஷ கூட எல்லாம் போயிட்டாங்க. ஆனா செழிப்பு அதை பத்தி அவங்க காணலை. இப்போ நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை கேட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு மாதிரி அவங்க தூணை கெட்டி தொழுது கொள்ளாங்கிற மாதிரி அப்போ என்ன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடணுங்கிறது வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நினச்சான், சண்டே நிறைய பிஸ்னஸ் வரும் பிரதர், சண்டே நம்ம அதை பார்க்க போவோம், எதுக்கு போட்டு அங்கே போனால் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆலயத்துக்கு, இப்படி நினச்சிட்டு இருந்தவர் இப்போ வெளிப்பாடு வந்துடுச்சு. என்ன வெளிப்பாடு? அது வேஸ்ட் கிடையாது, அது இட்ஸ் நாட் வேஸ்டிங் டைம், இட் இஸ் இன்வெஸ்டிங் டைம். எல்லாம் விளங்குது நல்லா. ஆமென். பாருங்க, பெத்தேல் என்று அது பேரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு என்ன பேரா? லூஸ்ன்னு இருந்திருக்குது பாருங்க ஊர் பேர். இப்போ லூஸ்லாம் சரி ஆகுது, அடுத்தால போடுங்க. அப்பொழுது யாக்கோபு, இப்போ கவனிங்க, தேவன் உனக்கு நான் கொடுப்பேன் தருவேன்லாம் பேசிட்டே இருந்தாரா? இப்போ பாருங்க, இப்போ யாக்கோபு என்ன பேசுறான் பாருங்க. யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை. இப்ப இது வரைக்கும் திருடனா இருந்தவன் முதல்ல கொடுக்கறத பத்தி பேசுறான் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாயல் மாறுகிறது. ஆமென். இதுக்கு முன்னாடி சீட்டிங், இப்போ டைத்திங். சீட்டிங் டு டைத்திங். இதுக்கு முன்னாடி தந்திரம், இப்போ தசமபாகம். தந்திரத்தால் பிழைக்கலாம்னவன் இப்ப என்ன சொல்லிட்டான்? தசமபாகம் தாங்கிறான். தந்திரம்ங்கிறது சுய புத்தியை சார்ந்துக்கிறது, தசமபாகங்கிறது தேவனை சார்ந்துக்கிறது. டைத்திங் என்ன? டைத்திங் ஏன் கொடுக்குறோம்? கிவிங். வாட் இஸ் மீன் பை கிவிங்? I depending God, I depending God's grace, I depending God's blessings. தேவ ஆசீர்வாதம் தான் என்னை செழிக்க வைக்கி, அதுக்கு அடையாளமா நான் கொடுப்பது தான் தசமபாகமா இருக்கிறது. கடவுள் ஒன்றும் என் பத்த வச்சு அவர் சாப்பிட்றது இல்லை. நான் கொடுக்கும்போது நான் சொல்றேன், எனக்கு கொடுத்தவர் நீர்,
கொடுக்காத போது சொல்கிறேன் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். கொடுக்கணுமா பிரதர், அது உங்கள் விருப்பம். நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் என்ன பிரதர், பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, எந்த ஏற்பாடுலாம் தெரியாது. இந்த ஏற்பாடு அவர் வச்சிருக்கிறாருன்னா சாயல், கொடுக்கும் சாயலுங்கிற ஏற்பாடு எந்த ஏற்பாட்டிலையும் மாறினதே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் கொடுப்பவர் தான், புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் கொடுப்பவர் தான். ஏற்பாடே இல்லாட்டா கூட கொடுக்கிற சாயல் தேவ சாயல். மனுஷனுக்கு அந்த சாயலை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்கெல்லாம் சட்டம் போட வேண்டியதில்லை, பிரமாணம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யோசேப்பு விபச்சாரம் செய்யாதபடி ஓடி போனான். கரெக்டா படிக்கிறோமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சா? யோசேப்பு வாழ்ந்த காலத்துல இருந்துச்சா? விபச்சாரம் செய்தால் பாவம்னு சட்டம் இருந்துச்சா? ஏன்? ஏன்னா அப்போ நியாயப்பிரமாணம். அப்போ ஏன் யோசேப்பு ஓடி போனா? இதெல்லாம் சட்டத்தினால வர்றதில்லை, அவரோட இருக்கும்போது அந்த சாயல் வெளியில வருதுங்க. அது மாதிரி எழுதிருக்கு எழுதலை அது கிடையாது. கிவிங் தான் காட்ஸ் நேச்சர். அவர் நேச்சர் எனக்குள்ள வந்ததுன்னா நானும் அப்படி ஆயிடுவேன். ஆமென். அந்த 10 20 இப்பெல்லாம் கிடையாது, கொடுத்துட்டே இருப்பேன் நான். அதுதான் தேவனுடைய சாயல். ஆமென். இப்போ முதல்ல அவன் சொல்றான் பாருங்க, தேவரீர் எனக்கு தரும். எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். இதுக்கு முன்னாடி தேவன் தருவாருங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. தேவன்லாம் எங்கெங்க தருவாரு, நம்ம ஏதாவது பிடிச்சி யாரையாவது ஏதாவது பண்ணி எடுத்தாதான் உண்டுன்னு அவன் நினைச்சான். இப்போ முதல்ல அவன் சிந்தையில ஒரு மாற்றம் வருகிறது. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தருகிறதால் செலுத்துகிறேன். செலுத்தும் போது என்ன சொல்லுகிறேன்? நீர்தான் தந்தீர் என்று சொல்லுகிறேன். ஆமென். செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். அப்போ தந்திரத்தை நம்பினவன் இப்போ எதை நம்புறான்? தசம பாகங்களை நம்புகிறான். சீட்டிங்கை நம்பினவன் இப்போ எதை நம்புறான்? தைத்திங்க நம்புறான். ஆமென். அவனுக்குள்ள பெரிய ஒரு ஷிஃப்ட் நடக்குது, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. அதுபடியே அவன் போறான். ஆனா திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு தேவன் வர வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஒரு திருடனை, ஒரு ஏமாத்து பேர் வழிய கடவுள் எப்படி மாத்தினாரு? அவர் வழியில அவர் ப்ராஸ்பரிட்டி அவனுக்கு சொல்லித்தரார். இங்க பாருப்பா, இந்த வழியிலெல்லாம் உன் அண்ணனை ஏமாத்தி இப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தையும் பெறதுக்கும் அவன் ஏமாத்து வேலை பார்த்தான். பார்த்து தெரியல, அண்ணனை மட்டுமா ஏமாத்தினா? யார? அப்பாவை. மாறுவேட போட்டியெல்லாம் போய் கலந்துக்கிறான். அம்மா வேற காஸ்டியூம்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. காஸ்டியூம்லாம் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெமிக்ரியில் மட்டும்தான் தோத்து போகிறான். மெமிக்ரி மட்டும் கொஞ்சம் வரமாட்டுக்கு. ட்ரெஸ்ஸுலாம் யார் மாதிரியே போட்டாங்க, ஏசா மாதிரியே போட்டான். அந்தளவு காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் முடியாக இருக்குமா, அதுக்கு வந்து ஆட்டு தோல் இதெல்லாம் வச்சு மேலே போட்டு விட்டு அந்த அம்மா எவ்வளோ வேலை பார்க்க பாருங்க. குழந்தைகளுக்கு மாறுவேட போட்டிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியே வீட்டுக்கார ஐயாவை ஏமாத்துறதுக்கு அம்மா அனுப்பி விடுது. போட்டுக்கிட்டு அவன் தடவிலாம் வேற பார்க்கான். பார்த்தா முடியெல்லாம் இருக்கு, ஆனால் சத்தம் எப்படி இருக்கு? அதில் மட்டும் டெவலப் ஆகலை. பேசும்போது ஏசா மாதிரி ட்ரை பண்ணுறான், வரமாட்டுக்கு. சவுண்டு யார் மாதிரி தான் இருக்கு, ஏக்கோ மாதிரி இருக்கு. அப்படியும் அப்படி வாங்கிடுறான் ஏமாத்திட்டு. அப்போ பாருங்க, இவனுக்கு எப்படியாவது முன்னேறணும். அதனால தான் பாருங்க, முன்னேறணும், நல்லா வரணும்னு இந்த உலகம் நினைக்குதுன்னா டப்புன்னு நம்ம இதான் பேசுறதுக்கு நல்ல காலம். நம்ம இந்த டைம்ல இதெல்லாம் பேசலன்னு வைங்க, அவன் வேற ஏதாவது முன்னேற்றத்தின் வழியை தெரிஞ்சுக்கிடுவான். சரித்திரத்தை திரும்பி பார்த்தா நம்ம முன்னேறணும்னா யாரெல்லாம் கொள்ளலாமா? ஆமா, சரித்திரத்தில் அதுதான் இருக்கு. சில நேரத்தில் ராஜா பையன் ராஜாவே கொண்டுட்டு என்ன பண்ணிடுவான், இதாகிடுவான். ஏதாவது ஆகும். இன்னொருத்தனை கொன்னாதான் எனக்கு வாழ்வு, உன் அழிவில் தான் என் ஆரம்பம். இதான் வெளியில் இருக்கிற தத்துவம். இதை படித்து வச்சிருக்கான். அப்போ கர்த்தரின் வழியை சொல்லி தந்தா மட்டும்தான் ஐயா இப்படிலாம் போக வேண்டியது இல்லை. இதை நிரூபிச்சே காட்டியிருக்கிறார் கடவுள். ஒரு சாதாரண ஊர்ல இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு பணக்காரன் ஆக்குனாரு, அவன் பையனை பணக்காரன் ஆக்குனாரு. அப்ப இந்த தேவனை நான் நம்பும் போது என்னையும் இன்றைக்கு செல்வந்தர் ஆக்குகிற தேவன், ஐஸ்வர்யவான் ஆக்குகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்கிற செய்தி அவசியமா இருக்கிறது.
அது ரொம்ப சத்தமா, ரொம்ப ஓங்கி, ரொம்ப தெளிவா இந்த நாளில் பிரசங்கம் பண்ணும் பாருங்க. இல்லைன்னா மக்கள் எங்கேயோ போடுவாங்க. அதனாலதான் இதை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்போ ஒண்ணு ரொம்ப நிச்சயம், எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிற சாயல். ஒரு கல்லனை கூட கடவுள் எப்படி மாத்திட்டாரு பாருங்க, கிவர் ஆக்குறாரு. முதல்ல அவனை என்ன சொல்றாரு, நான் உனக்கு தருவேன், இதெல்லாம் உனக்கு உண்டாகும். இதெல்லாம் தேவன் அவருடைய சாயலை வெளிப்படுத்துறாரு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்க. காலையில விழிஞ்ச உடனே சொல்றான், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங்கிறான். டேய் யாக்கோபு, உன் வாயில இருந்தா கொடுப்பேன்னு சொல்லுதியப்பா, உன் வாயில இருந்தா ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இரவெல்லாம் பார்த்த சாயல் கொடுக்கும் சாயலா இருக்கிறது. ஆமென். அது பார்க்க பார்க்க அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன், ஒரு மாற்றம். அவன் சொல்றான், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங், நான் என் தேவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ அந்த யாக்கோபு அப்படி மாற்றப்படுறான் பாருங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் தேவன் வைத்த சாயல் இந்த கிவிங் நேச்சர் தான் வைக்கிறாரு. ஆனா அவன் இடையில நடந்த அந்த எரர் அவனை எப்படி மாத்திடுச்சு? சொந்த சகோதரனை ஏமாத்த, அப்பாவை ஏமாத்த, யாரையெல்லாமோ என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இத்தனை லாஸ் அப்படின்னு சொல்றாங்க, இத்தனை சட்டங்கள் அப்படின்னு போட்டுட்டு கடைசியா ஒரு சட்டம், என்ன வேணாலும் பண்ணு எப்படியாவது வெற்றி பெறு, அதான் கடைசி சட்டம். என்ன ஏதாவது பண்ணி எப்படினாலும் வெற்றியை பெறணும், அதான் கடைசி லா அப்படின்னு வைக்கிறாங்க. அவன் பாருங்க, என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் முன்னேறலாங்கன்ற வைக்கிறது மாதிரி பரிதாபமான அழுத்தத்துக்குள்ளே இந்த உலகம் என்ன பண்ணப்படுகிறது, தள்ளப்படுகிறது. இதெல்லாம் பேசணும், இதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும், இதை பற்றியெல்லாம் எடுத்து பதில்களை சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா அவனுடைய அழுத்தங்கள், வாழ்க்கையின் அழுத்தங்கள், வாழ்க்கையின் தேவைகள் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்ப இந்த நேரத்தில் இந்த ஏணியை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி உயர்த்துகிற தேவனை, ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்தினா அவன் இந்த நம்பிக்கையை பெறுவான். அண்ணனை ஏமாத்தினவன், அப்பாவை ஏமாத்தினவன், கடைசியில் பாருங்க அவனை ஏமாத்துறதுக்கு ஒரு மாமனார் இருக்கிறாரு. பொண்ணு கொடுத்து ஏமாத்துறாரு, கடைசியில் சம்பளம் தருவன்லாம் என்ன பண்றாரு, ஏமாத்துறாரு. அவன் பார்க்கான், அவனுக்கே ஒரு டெம்டேஷன், டே நானே பல ஆட்டையை போட்டு வந்தவன் தான், என்கிட்டே என் வேலையை காட்டுறீங்களடா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த லாபானுக்கு முன்னாடி கடவுள் அவனை உயர்த்துறார். ஆமென். சில சொல்லுவாங்க, நம்ம மாதிரி என்னதுக்கு பிரதர், உலகம் மாறணும்ல, நாயகன் டைலாக் மாதிரி ஆயிட்டாங்க சிலர். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். சில சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஆள் திருந்து என்ன பிரதர் பிரயோஜனம், நம்ம ஒரு ஆள் மாதிரி என்ன பிரயோஜனம் இருக்கு பாருங்க, ஊரே திருந்தணுமே அப்படின்ட்டு. இல்லை இல்லை, யாக்கோபு மாறினா, ஆனா லாபான் என்ன பண்ணல, இவங்கிட்ட வேலை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஊரே உலகமே மாறினாதான் நீங்க முன்னேறி போக முடியும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களை மாற்றி இருக்கிறார், அவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட மனிதர்கள் செஞ்சா கூட அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் அதை செய்வார். ஆமென். செய்ய வல்லவர் அவர். அந்த லாபான் கையிலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கி யாருக்கு கொடுக்கிறாரு, யாக்கோபு கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், என் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார், என் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும், என் கர்த்தர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார், என்னையே கொடுக்கிறவனாக வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சாயல் என்னுடைய சாயலா இருக்கிறது. என்னெல்லாம் சொன்ன, கருணை கண்ணன். எல்லாம் சொல்லுங்க, நான் கருணை கண்ணன், நான் வாரி இறைப்பவன். ஆமென். என் கை கொடுக்கும் கரமாக அது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய சாயலாகவும் இருக்கிறது. ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் இன்னும் பேசுவோம் தொடர்ந்து. வெல்த் டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றிலாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன், ஆனால் இதுவே போதுமானது. Glory to God. ஒரு திருடன் யாரோ எனக்கு தரணும்னு எதிர்பார்த்துல இருந்த நாட்கள்லாம் மாறி, கர்த்தர் உங்க வாழ்க்கையை தொடும்போது எல்லாமே மாறுது. உங்களை ஒரு கிவரா மாத்துறார். ஆமென். ஒரு ஆள் மாற்றப்பட்டோங்கிறதுக்கு பெரிய அடையாளம் இந்த கிவிங். ஆமென்.
எஸ், பணம் கடவுள் கிடையாது, பணத்தை தருபவர் கடவுளா இருக்கிறார். மணி இஸ் நாட் காட், மணி இஸ் யுவர் சர்வன்ட், காட் இஸ் யுவர் மாஸ்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனது எஜமானன், பணம் என் வேலைக்காரன். ஆமென். நீங்க கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தரை சார்ந்து பாருங்க, செழிப்பு அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார், ஐஸ்வர்யத்தை அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார், கனத்தை அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஒருவேளை அதை பெறணுங்கிற முயற்சியில தான் மனுஷர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு சரியான வழி தெரியல, தப்பான வழியை கையாளுகிறார்கள். ஆனா கடவுள் உங்களை வைத்த நோக்கம் அந்த சாயல் வாரி வழங்குற சாயலாக, கருணை கண்ணனாக இருக்கிற சாயல்ல வாழதான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த சாயல்ல ஒரு கோளாறு நடந்து எப்படியோ போயிருந்திருக்கலாம். மீண்டுமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தூக்குகிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை தொடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க கை ஏந்துகிற கரங்களா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கும் போது ஒரு விசுவாசத்தோடு கொடுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ளாய் நீர் வைத்த சாயல் அது வாரி இறைக்கிற சாயலா இருக்கிறது, எனக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற சாயல் கொடுக்கக்கூடிய சாயலா இருக்கிறது. ஹல்லேலூயா. I am a giver, I am a giver, I am a giver. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொருத்தருடைய நேச்சர்ஸ்ல நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். சில பேருக்கு பயம், ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற பயம், அதனாலதான் அந்த சாயல் வெளிப்பட மாட்டேங்குது. இல்ல, தேவன் கொடுக்கிறது மட்டும் இல்ல, தேவன் ஒன்றை நம்புகிறார், கொடுப்பது பெருக்கத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று. ஆகையாலதான் ஒரு குமாரனை கொடுத்து இத்தனை குமாரர்களை அவர் அறுவடையாக பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. சன்னை கொடுத்தாதான் சன்னை பெற முடியும். ஹல்லேலூயா. ஒரு குமாரனை கொடுத்தார் குமாரர்களை பெறும்படியாக. ஹல்லேலூயா. God is a giver, God is a giver. கொடுப்பது என்பது பெருக்கத்தின் வழியா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்குள்ளே அந்த ஸ்வாபம் ஆக்டிவேட் பண்ணப்படாம இருக்குன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு அதை ஆக்டிவேட் பண்றார். யாக்கோபுக்குள்ள அதை ஆக்டிவேட் பண்ண தேவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள அதை ஆக்டிவேட் பண்றார். ஹல்லேலூயா. அது ஒரு செழுமையின் அடையாளமா இருக்கிறது, அது ஒரு தேவ சாயலா இருக்கிறது. இன்னைக்கே அது உங்களுக்குள்ள இன்னும் சிறந்த விதத்துல அது ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா. வெறும் கொடுத்துக்கிட்டே மட்டும் இல்ல, நீங்கள் பெருகும்படியாகவே கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்து பெருக வைக்கிறார். ஒரு மனுஷனை படைத்து அப்படியே மனு வர்க்கத்தை உண்டாக்கினார். அப்படி ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகும் என்பதை தேவன் நம்புகிறார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ஆகையால் தான் சொன்னார், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்றார். ஹல்லேலூயா. இது வேதாகமம் சொல்லி தருகிற செழிப்பிற்கான ஒரு வழியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலையும் நாம் கொடுக்கும்படியாய், அந்த சாயலை வெளிப்படுத்தும்படியாய், அந்த சாயல் நமக்குள் இருக்கிறது என்கிற விசுவாசத்தை ஹல்லேலூயா சொல்லும்படி அவங்க கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன்ல நீங்க ஷோ பண்ணலாம். சில பேர் ஒருவேளை ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா அங்கே ஸ்வைப்பிங் கார்டு இருக்கும், நீங்கள் போகும்போது ஸ்வைப் பண்ணிட்டு போகலாம். இப்போ பை ஃபெய்த்தில் நீங்கள் நில்லுங்க. ஹல்லேலூயா. போகும்போது அங்கே நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு இதை வச்சு நீங்கள் ஸ்வைப்பிங் மூலமாய் நீங்கள் விதைக்கலாம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளிலே நான் கேட்ட தேவனுடைய வார்த்தை எனது சாயலை எனக்கு சொல்லியிருக்கிறது. எனது சாயல் கருணை கண்ணன், கொடுக்கிறவன், வாரி இறைப்பவன், உதவும் கரங்களாய் என் கரங்கள் இருக்கும். இதுதான் என்னுடைய சாயலாய் இருக்கிறது. என் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு பிறந்த நான் அவருடைய சாயலிலே வாழும்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எனது சாயல் அதுவாய் இருக்கிறது. நான் கொடுப்பேன். நான் கொடுக்கிறதை என் தேவன் பெருக பண்ணுவார். நான் மீண்டும் கொடுப்பேன். நான் மீண்டும் கொடுப்பேன். எனது வாழ்வே கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அந்த தெய்வீக சுபாவம் எனக்குள்ளே அளவில்லாமல் செயல்படும்படி நான் அனுமதி கொடுக்கிறேன். இதற்கு பிறகு எனது பொருளாதாரத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியா நான் கொடுக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு அந்த தெய்வீக சாயல் என்னிலே வல்லமையாய் கிரியை செய்கிறதற்காய்
தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கொடுக்கிற இந்த விதைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கிறபடியினால் என் பொருளாதாரத்திலே நான் இன்னும் பெருக்கத்தை, இன்னும் நிறைவை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் வாரி இறைக்கிற அளவிற்கு நான் கொடுப்பேன். என் கை வாரி இறைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்படியே கையில வச்சிருங்க. அன்பு தகப்பனே, இந்த மாலையில இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து, அல்லேலூயா, இந்த போதனையை கேட்டு இன்றைக்கு உள்ளே தன் இருதயங்களை இதோடு இணைத்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நான் நம்புறேன் இன்னைக்கு சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க அனுப்பியிருப்பீங்கன்னா இதுக்கான ஏதோ ஒன்று செய்வீங்க. நான் அந்த நிலையில இல்லையேன்னு சில பேர் இங்க இருந்தாலும் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போக போறார். அதுக்கான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக அதை அனுப்பி இருக்கிறார். நான் உன்னை இறைக்கிறவனா தான் பார்க்கிறேங்கிறாரு. நான் உன்னை ஏந்திரவனா பார்க்கல, நான் உன்னை கொடுக்கிறவனா தான் பார்க்கிறேங்கிறாரு. உனக்குள்ளே நான் வைத்திருக்கிற சாயல் அதுதான் தான் சொல்றாரு. இன்னைக்கே அதை நான் ஆக்டிவேட் பண்ணி விடுறேன் ஆண்டவரே. இன்னைக்கே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை நான் உடைக்கிறேன். இன்னைக்கே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறையை உடைக்கிறேன். இன்னைக்கே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை நான் உடைக்கிறேன். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமையின் வல்லமையை நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாளில் இருந்து அந்த செல்வ செழிப்பின் சாயல்கள் வெளியரங்கமாவதாக, வெளியரங்கமாவதாக, வெளியரங்கமாவதாக. அவர்களுக்குள் இருக்கிற அந்த சாயல் வெளியரங்கமாவதாக, வெளிப்படுவதாக இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே. அல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக கொடுக்கிறவர்களாய், கருணை கண்ணர்களாய், வாரி இறைக்கிறவர்களாய் வாழ்வு இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. ரவிதமாய் செய்வதற்காய் நன்றி கர்த்தாவே. எஸ் லார்ட், ஒரு புது இமேஜோட நீங்க எங்களை அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க சாயலை தரிசித்தவர்களாய் நாங்கள் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் லார்ட், நீர் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. அப்படி முடியாத யாக்கோபைக்கு முடிக்க வைத்தீர் கர்த்தாவே. அந்த யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பரம்ப வைத்த தேவன், ஒரு திருடனாய் எதிர்காலம் தெரியாமல் கலங்கி இரவு கல்லை படுக்கையாய் வைத்துக் கொண்டிருந்த ஒரு யாக்கோபுக்கு உதவின தேவன், இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட், நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பலன் உண்டாகட்டும், இன்றைக்கு ஒரு பதில் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு ஏணி, அவர்கள் ஏறி செல்லும் ஒரு ஏணி. அல்லேலூயா. அவர்கள் எதிர்காலத்தை பார்க்கும் சில தரிசனங்கள், சில பார்வைகள் அவர்களுக்கு உண்டாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு வெற்று கையோடு வெறும் கோலோடு போனவனை பரிவாரங்களோடு திரும்ப பண்ணின தேவன். இன்னைக்கு ஒருவேளை ஐயோ இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு நான் இல்லையேன்னு நினைக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. ஆனா அவர்களுக்கு ஒரு நாளை நீ நியமித்திருக்கிறீர். அவங்க மனசுல இன்னைக்கு எதை நினைத்தார்களோ விரும்பினார்களோ அதையெல்லாம் செய்கிற நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதையெல்லாம் நீர் உறுதிப்படுத்தும்படியாய் அநேக காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த யாக்கோபு வரிசையில இந்த பிள்ளைகளின் பெயர் இடம்பெறுகிறது. நீர் இவர்களின் தேவனா இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிற நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.